அனைவருக்கும் அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் சென்னை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மதுரை, சுவிட்சர்லாந்து மொழிகள் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்துகின்ற சிந்தனை அரங்கின் 121ஆம் அமர்வு இந்திய திருநாட்டின் சுதந்திர தினம் இன்று 12ஆம் நாள். இன்னும் 2 நாட்களில் வர இருக்கின்றது 15ஆம் நாள். அதனை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. சுதந்திர திருநாள் என்று சொன்னவுடன் நமக்கு நினைவுக்கு வருவதே கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்கிற அந்த பாடல் தான். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவன்கோர் குணம் உண்டு என்று சொன்ன அதே கவிஞர் தான். சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய நற்றமிழ் வல்ல தமிழ்நாடு அரசின் முதல் அரசவை கவிஞர், நாமக்கல் கவிஞருடைய பேரன், பட்டய கணக்காயர் திருமிகு ஹெச் பாண்டியன் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர். அருமையாக பாடுவதில் வல்லவர், 25 நாடுகளுக்கு மேல் சுற்றியவர், உலகெங்கும் சென்று தன்னுடைய இனிய குரலால் தமிழிசையின் பெருமையை பரப்பியவர். அவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். இந்த நிகழ்ச்சி இனிதே திருவள்ளுவர் வாழ்த்தோடு தொடங்குகிறது. திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை திதைக்கும் செந்தமிழி வடித்தோன் வளரிவன், தேனினும் இனியனல் திருக்குறளை திதைக்கும் செந்தமிழி வடித்தோன் வளரிவன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பெரியோ, பகுத்துண்ணும் பாங்கை பொறித்தவன் பெரியோன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, பொது நீதி வகுத்தான் பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன், பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன், பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, கல்வியை கண் என்றான், கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன்,
திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர், வாழ்த்துவோம் வாரீர், வாழ்த்துவோம் வாரீர். அன்பர்களே, 40 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த திருவள்ளுவர் வாழ்த்தினை பாடி மகிழ்கின்றோம். ஏன் தெரியுமா? இந்த திருவள்ளுவர் வாழ்த்தினை எழுதியவரே மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவராக இருந்த மாண்புமிகு நீதியரசர் சி ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதி இசையமைத்து தொடர்ந்து 20 ஆண்டுகள் பாடிய பாடல்தான் இது. அவருக்கு பின்னர், அவரது மறைவுக்கு பின்னர் நாம் அதனை கற்றுக்கொண்டு நாளும் பாடி வருகிறோம். நாம பாடுவோம் அல்லது கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் பாடுவார்கள். அதுபோல அன்பர்களே, திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதல் மரபு, அதையும் சொல்லி மகிழ்வு. வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ் மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, இனி நம் நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்திய சுதந்திர திருநாளின் இனிய நல் விழாவினை முன்னிட்டு சுதந்திர திருநாள் பற்றி எண்ணிறந்த பாடல்களை பாடி எண்ணற்ற தமிழர்களின் இதயங்களில் இடம்பெற்றவர்தான் நற்றமிழ் வல்ல தமிழ் திருநாட்டின் முதல் அரசவை கவிஞர், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அவருடைய பெயரிலேயே தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலக அத்தகைய பெருமகன் அருமையான பாடல்களை எழுதியுள்ளார். எனக்கு அவர் எழுதிய பாடல்களிலேயே ரொம்ப பிடித்த பாடல் என்னன்னா, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவதும் எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவன அவை என்ன வரிகள் தெரியுமா? என்னை விட நல்ல பாடுவார். அவருடைய பேரை இங்க வந்திருக்கிறார், சிறப்பு விருந்தினர். ஏன் இது ஒரு தொடக்கத்துக்காக சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை, கற்பனைக்கு அங்கு இல்லை அந்த காளிதாசன், செவிநாடும் கீர்த்தனைக்கு தியாகர் இல்லை, தேசிய பாரதியின் திறமும் இல்லை என்று சொன்னவர் நாமக்கல் கவிஞர். இந்த பாடலை நாங்க கிட்டத்தட்ட 5ஆம் வகுப்புல இருந்து SSLC முடிக்க வரைய எத்தனையோ பேச்சு போட்டியில முதல் பாடலா சொல்லுவேன். படித்தறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாட்டிசைக்க கேட்பானாகி, துடித்து எழுந்து தன் நெளிந்த தோளை கொட்டி துளை மிகுந்த கந்தலுடை சுருக்கி கட்டி எடுத்தெறிய வேணும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இக்கணமே என்று ஆர்த்து அடித்துரைத்து ஆவேசம் கொள்வான் என்றால் அப்பாட்டின் பெருமை சொல்ல யாரே வல்லார். இப்படி பாடிய பெருமகன் நாமக்கல் கவிஞர். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன். அது நான் ஏன் இதை சொல்றேன்னா, அப்படிப்பட்ட அருமையான பாடல்களை பாடிய நற்றமிழ் வல்ல நாமக்கல் கவிஞரின் பெயரன் அவர்கள் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர் யார்? அவர் ஒரு பட்டய கணக்காயர், சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட். பாருங்க, அன்றைக்கு நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துல அற்புதமாக பாடினார். இனிய குரல் வளம். நாம் அனைவரும் அவரை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சுவிட்சர்லாந்து மொழிகள் மற்றும் பண்பாட்டு நிறுவனம், இந்த 3ம் இணைந்து நடத்துகின்றது. இது 121ஆம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க வருகிறார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு புலத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கா திலகவதி அவர்கள். வாருங்கள், உங்கள் வரவேற்புரையை வழங்குங்கள். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சுவிட்சர்லாந்து மொழிகள் மற்றும் பண்பாட்டு நிறுவனம் இணைந்து நடத்துகின்ற சிந்தனை அரங்கம்
121வது தொடர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களோடு மட்டுமல்லாமல் அயல்நாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் மற்றும் பண்பாட்டு நிறுவனம், அயல்நாட்டில் மொழி வளர்க்கக்கூடிய பண்பாட்டு நிறுவனத்தோடு இணைந்து இத்தகைய சிறப்பான நிகழ்வை நடத்தி வருகின்றது. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் உலகம் தழியது ஒட்பம் என்பதற்கேற்ப உலகளாவிய நோக்கில் இன்றைக்கு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இத்தகைய இனிய நிகழ்வில் இன்றைக்கு இந்திய சுதந்திர தினத்தை ஒட்டி 79வது தினத்தை ஒட்டி மிக சிறப்பாக ஒரு நிகழ்வை என்றைக்குமே ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்ற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அதனுடைய முன்னெடுப்பாக இன்றைக்கு நாமக்கல் கவிஞருடைய பேரனை அழைத்து பெருமைப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் நாம் இன்றைக்கு இந்திய சுதந்திர தினத்தினுடைய வீரர்களை மதிக்கின்ற, தியாகிகளை மதிக்கின்ற ஒரு இனிய நிகழ்வாக நான் இதனை பார்க்கின்றேன். இத்தகைய இனிய நிகழ்விற்கு மிக சிறப்பாக இசையோடு பாடி நம்மளையெல்லாம் மகிழ்வித்தார்கள் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு தலைமை உரை நிகழ்த்துவதற்காக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய இணை செயலாளர், அதனுடைய அறிவியல் பூங்காவினுடைய இணை ஆசிரியர், அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், நம்மளையெல்லாம் பொதுக்குழுவில் இசையோடு பாடி மகிழ்வித்தவர், நாமக்கல் கவிஞருடைய, அதாவது சிலருக்கு அந்த ஊருக்கு பெருமை, அந்த வகையில் நாமக்கல் என்ற ஊருக்கு பெருமை தேடி தந்த மிகச்சிறந்த கவிஞர். அந்த வகையில் அவருடைய முன்னொட்டு என்று சொல்வார்கள் அல்லவா, சிலருக்கு சில பெயர் அடையாளத்தை தரும். அந்த வகையில் அவருடைய இயற்பெயருக்கு முன்னால் நாமக்கல் என்ற ஊருக்கு பெருமை சேர்த்த பெருமகனாருடைய அன்பு பேரன் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் பட்டய கணக்காளராக முத்திரை பதித்த வித்தகர். அதாவது அது மட்டுமல்ல, அவருடைய தாத்தாவினுடைய மரபணுவை அடியொற்றி அவர்கள் முத்தமிழிலும் வல்லவர்கள், இயல் இசை நாடகத்தில் வல்லவர்கள், அது மட்டுமல்லாமல் ஓவிய கலையிலும் வல்லவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த மரபை அடியொற்றி அவர்கள் இசைக்கலையில் வல்லவராக, பட்டய கணக்காளராக ஒரு கண் பணி செய்தாலும் இன்னொரு கண், அதாவது தமிழருக்கு சைவமும் சமயமும் 2 கண்கள் என்பார்கள். அதே போல ஐயா அவர்கள் இசைக்கலையிலும் வல்லவராக விளங்கி கொடிநாட்டி வருகிறார்கள். அவர்கள் இன்சூரன்ஸ், யுனைடெட் நேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனியில், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் 19 ஆண்டுகள் பணியாற்றி அதன் பிறகு அவர்கள் வெளிநாட்டிற்கு, சவுதி அரேபியா நாட்டிற்கு சென்று அங்கு 15 ஆண்டுகள் பணி செய்த பெருமைக்குரியவர். அந்த வகையில் இந்திய நாட்டிலும் அவர்கள் மிக சிறப்பாக பணியை செய்து, அயல் நாட்டிலும் சென்று பணியை செய்து, அந்த பட்டய கணக்காளர் பணியோடு இசை பணியையும் அவர்கள் வளர்த்தவர்கள். 100க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளை நடத்தி, அதாவது எல்லோருடைய மனங்களையும் உள்ளங்களையும் அவர்களுடைய சிந்தனையையும் மகிழ்ச்சியை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் இன்னொன்று மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், கலைமாமணி சேயோன் ஐயா அவர்கள் பல நாடுகளுக்கு பயணப்படுவதில் சிறப்புடையவர்கள். அந்த வகையில் ஐயா அவர்கள் 25 நாடுகளுக்கு மேல் அவர்கள் பயணம் சென்ற அனுபவம் உடையவர்கள். அந்த பயண அனுபவங்களை எல்லாம் மிக சிறப்பாக நூல்களாக அவர்கள் வடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஐயா அவர்கள் இன்றைக்கு நாமக்கல் கவிஞருடைய நாட்டுப்பற்றை பற்றி அவர்கள் உரையாற்ற வருகின்றிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஒரு பாடலை சொன்னார்கள். நான் எனக்கு பிடித்த ஒரு பாடலை இங்க பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், தமிழன் என்றோர் இனம் ஒன்று, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று உலக மாந்தர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த செம்மாந்த பாடலை பாடிய பெருமகனார். அது மட்டுமல்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று அந்த காந்தியத்தினுடைய அடியை ஒற்றி அந்த கைத்தொழிலை ஊக்குவித்த வகையில் ஒரு பாடலை பாடிய பெருமகனார். அந்த வகையில் அவருடைய பல்வேறு பாடல்களை சொல்ல முடியும். அவற்றையெல்லாம் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இங்கே உரையாற்றுவார்கள். ஐயா சொன்னதை போல அயல் நாட்டு ஆங்கிலேயர்களை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று மௌன புரட்சியால் இந்திய சுதந்திரத்தை தேடித்தந்த அந்த ஒரு செய்தியை உள்ளடக்கமாக ஒரு உள்ளுரையாக இறைச்சியாக வைத்து பாடிய பெருமானார் கவிஞர் அவர்கள். அந்த மோகனூருக்கு அருகில் தான் எங்களுடைய தாத்தா, எங்களுடைய முன்னோர்கள், என்னுடைய அம்மாயி என்று சொல்லுவார்கள், தாத்தா என்று சொல்லுவார்கள், தாத்தைங்கர்பேட்டை. அதனால அந்த ஊர் மோகனூர் என்று பார்த்தவுடனேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அத்தகைய பெருமைக்குரிய பெருமகனாரை உங்களுடைய வருகை எங்களுக்கு இனிமை தருகின்ற
செயலாக இருக்கின்றது ஐயா. உங்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு திருவள்ளுவர் வாழ்த்தினையும் திருவள்ளுவர் மந்திரத்தையும் மிக சிறப்பாக இசையோடு பாடியவர் ஐயா அவர்கள். அதே போல சொல்லோவியத்தை வழங்கக்கூடிய கலைமாமணி வாசிய கண்ணப்பன் அவர்கள், காணொலி காட்சி வழங்க வந்திருக்கக்கூடிய மணிப்பூரில் சென்று இன்றைக்கு அங்கே மிக சிறப்பாக காணொலியை வழங்கிவிட்டு இன்றைக்கு மதுரைக்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய RN கருணாநிதி அவர்கள். அவர்களையும் நன்றியை நிகழ்த்த இருக்கக்கூடிய நம்மளுடைய மதுரை திருவள்ளுவர் கழகத்தினுடைய பொருளாளராக முத்திரை பதித்த திரு சந்தானம் ஐயா அவர்களையும், அதே போல அறிமுக உரை நிகழ்த்த இருக்கக்கூடிய முனைவர் இரா பூங்கோதை அவர்களையும், இந்த அனைத்து நிகழ்வுகளும் வந்து முத்திரை பதிக்கின்ற கேள்விகள் கேட்கின்ற நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் அன்பு துணைவியார் டாக்டர் செல்வராணி செல்வம் அம்மா அவர்களையும், அதே போல நம்மளுடைய ஐயாசாமி ஐயா அவர்கள், திரு கோபாலன் ஐயா அவர்கள், இப்படி அனைத்து பெருமக்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அத்துணை பேரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய இனிய வரவேற்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. வழக்கம் போல நற்றமிழ் நாவரசி அல்லவா, திலகவதியா பேருக்கேற்பாற்றார் போல பேசுவதில் வல்லவர். ஆகையினால் மற்ற நல்ல வரவேற்புரை வழங்கியதற்கு அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாம் 40 ஆண்டுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு காணொளி காட்சியாக மதுரையிலிருந்து வழங்குகிறார் நம் அன்பர் திருமிகு கருணாநிதி அவர்களே. அவர்கள் உங்கள் முன்னிலையில் நான் பாராட்டியே ஆக வேண்டும். எங்களோடு அவர், அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திலிருந்து நாங்கள் 5 சென்றிருந்தோம். நானு, என்னுடைய துணைவியார், கருணாநிதி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அப்புறம் இன்னொரு அன்பர் புதியவர், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அதாவது சர்தார் வேதரத்னம் பிள்ளை. உப்பு சத்தியாகிரகத்தினுடைய உப்பு சத்தியாகிரகம் நம்ம, அதாவது தண்டி யாத்திரைக்கு அப்புறம் வேதாரண்ய உப்பு சத்தியாக அந்த யாத்திரை வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. அதற்கு வித்திட்டவர் சர்தார் வேதரத்னம் பிள்ளை. அவருடைய பேரன் வந்திருந்தார். ஆக 5 இருந்தோம். நிகழ்ச்சி மிகச் சிறப்பா நடந்தது. அந்த நிகழ்ச்சியில அறிவியல் பூங்கா குறித்த காணொலி காட்சியை மிக அருமையாக வடிவமைத்திருந்தார். இன்றைக்கு நாம் இப்ப அழைக்கின்ற மதுரையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்கள். அவருடைய பணிவையும் அடக்கத்தையும் பாராட்டி மகிழ்ந்தேன். அவர்கள் அதை நன்றாக தயாரித்திருந்தார்கள். அதற்கு உயிர் கொடுத்திருப்பவர் நமது டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்கள். அருமையான ஆங்கில உரை, ஆங்கிலத்தில் இணைப்புரையை வழங்கி, ஆங்கிலத்தில் மிக அருமையாக அவருக்கே உரிய பாணியில் ஒரு நல்ல அறிவியல் அறிஞர் அருமையாக அதை எழுதி அதை சென்ற நிகழ்ச்சியில நம்ம வழங்கி மகிழ்ந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே அதை ரசிச்சாங்க. அந்த கூட்டம் வரவேற்றது. அதனுடைய விளைவு என்னன்னா, அறிவியல் பூங்கா அதை வெளியிட்டது வந்து அறிவியல் 66வது அறிவியல் பூங்காவை வெளியிட்டவர். இது ஒரு பெரிய பாக்கியம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கு. நாம் தமிழில் எழுதியிருக்கிறோம். அதை வெளியிட்டவர் யார் என்று சொன்னால் மணிப்பூர் பல்கலைக்கழகம், மணிப்பூர் யூனிவர்சிட்டி, மணிப்பூர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்கள் அதை வெளியிட்டார்கள். அந்த நிகழ்வு குறித்த தகவல்களை செய்தித்தாள்கள்ல மறுநாளே வந்துட்டு அந்த தகவல்களை எல்லாம் நம்ம குழுவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு அந்த தகவல்களை நாம் அனுப்பிவிட்டோம். அதையும் மகிழ்வோடு சொல்லிக் கொள்கிறோம். அத்தகைய சிறப்புக்கு உரியவர் நமது கருணாநிதி. அது மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் போட்டோ எடுத்து அதை வீடியோ பண்ணி அவருக்கு அதே சிந்தனையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல அணுக்க தொண்டராக விளங்குகின்ற சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்களே இப்பொழுது காணொலி 40 ஆண்டு சாதனை நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் பணிகளை இப்பொழுது காணொளி காட்சியாக, அதனையும் அறிவியல் பூங்காவையும் காணொளி காட்சியாக வழங்கி வருகிறார். வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடியேற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி
பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனிவர் பார்த்தசாரதி முன்னிலையில் அந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சிகள் அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கேத்திவாசன் சந்திரமால் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணன் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி ப்ரமோட்டர் திரு சதீஷ்குமார், தொழிலதிபர் ஆர் மணநாதன் அவர்கள் 1 லட்சமும், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற 2 அன்றில் பறவைகளும் ஆளுக்கு 1 லட்சமாக 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம்பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரிழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். வணக்கம். MTS Academy, that is Mailai Thiruvalluvar Tamil Sangam, is doing wonderful service with the vision of transformation of human resources into human capital for nation building, following the principles of great Tamil poet Thiruvalluvar. MTS Academy has been carrying out many activities for development of scientific temper and linguistic skills for more than 4 decades. The Academy publicizes the Ariviyal Poonga, that is Science Tech Park. This quarterly multicolor magazine comes with the ISSN listing. The cover page of the 66th issue of Ariviyal Poonga cutely portrays the IIIT Manipur, one of the most esteemed Indian information technology institutes, functioning with the astute ambition of showcasing itself as an institution of global repute. The current issue of the Ariviyal Poonga carries the editorial article covering the recent interview conversation between the esteemed Professor Krishnan Bhaskar, the Director of IIIT Manipur, and the Secretary of MTS Academy, Kalaimamani, Dr. Cheyon. This issue carries an array of standard articles contributed by scientists, professors, presenting the latest research and development in science and technology, covering trendsetting innovations, groundbreaking discoveries, all aimed at benefiting today's youth and the world. Some of the fascinating topics include human geography, the splendid journey of life, the world's first robot taxi, strange rocks, the glory of silicon, living in harmony with nature, and the remarkable story of female scientist Mrs. Sulochana Gadgil, renowned scientist Mr. Nallai Su Muthu, nuclear scientist Mr. Gopalan, Professor Dr. Selvarani Selvam, Professor Dr. Muthuvelu, Dr. Vasuki Kannappan, and many others have contributed research papers on captivating topics. The launch function of the 64th issue of Ariviyal Poonga, along with prize distribution function for the winners in science competitions and awards conferment ceremony to honor distinguished persons in many fields,
was grandly held at the University of Madras. This event had been shaped into a science quest by our secretary, Kalaimamani Dr. Cheyon, in the magazine. Invited scientists and professors gave short lectures on the trends in research and development in science, technology, innovations, etc. The Secretary Kalaimamani Dr. Cheyon, MTS Academy, always stands for youth development. The youth need to take a lease from accomplished elders by reading and experimenting time and again advancements in science and technology leading to scientific thinking. The magazine gives medical tips as well, which can be followed in practical life with due care. Let's develop scientific knowledge. Let's gain energy. Let's build scientific marvels. Let's aid our country to glory on the world stage. Come on, young people, let's make our country proud. Friends, the quarterly multicolor Arivial Punga magazine is the place where simplified knowledge tips abound. So far, 65 magazines have been published. By subscribing to Arivial Punga, paying rupees 1000 per year, you can become a proud reader. After reading the Arivial Punga, write and send your comments and opinions to us. Well, we publish the same in the section I read, I tested. Enjoy! 5 science storehouse prizes awarded for the top class science reviews. Love reading. Opportunities around. Scientific and technological skills uplift you. Best wishes. Thank you. மதுரையிலிருந்து இணைந்து இந்த அற்புதமான ஒரு காணொலி காட்சி வழங்கிய கருணாநிதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்பர்களே, பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் நம்மோடு இணைந்து விட்டார்கள். அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சியில பங்கெடுத்து அதை நிறைவு செய்து இப்ப தலைமை உரைக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது நிகழ்ச்சி முடித்து இன்னொரு நிகழ்ச்சியும் அவர் செல்வார். ஏன்னா அப்படி நற்றமிழ் நாவலராக திகழ்கின்ற அவர் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்பது சால பொருத்தம். அது மட்டுமல்ல, அவர் ஒரு கவிஞரும் கூட. பேராசிரியர் மட்டுமல்ல, நல்ல கவிஞர். ஆக நற்றமிழ் கவிஞர், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர், மாநில கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களே, வருக, உங்கள் தலைமை உரையை வழங்குக. வந்துட்டீங்களா முத்துவேல்? தோற்றத்தை காண்பித்து விட்டு வருகிறேன். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அருமையான சிந்தனை அரங்கத்திற்கு எனக்கு தலைமை வகிப்பதற்கான நல்ல வாய்ப்பை நல்கிய கலைமாமணி சேயோன் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய வழித்தோன்றலாக இருக்கிற ஐயா பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பாண்டியன் அவர்கள் பேசுகிற பொழுது முத்து அங்கே தலைமை ஏற்பதில் ஒரு பொருத்தம் இருக்கிறது என்பதில் வியப்பில்லை அல்லவா? எனவே முத்துடைத்து பாண்டிய நாடு என்றால் அவை. எனவே அவையினுடைய அருந்தமிழுக்கிணங்க பாண்டியன் சிறப்புரையிலே முத்து தலைமை தாங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. வாய்ப்பை தந்த எங்கள் வள்ளல் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு சென்னையிலே நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எங்களுக்கு தமிழிலே ஒரு துணைப்பாடம் வந்தது. அந்த துணைப்பாடத்தினுடைய பெயரே பாடும் குயில்கள் என்று பெயர். அது எத்தனை பேர் படித்திருக்கால் தெரியவில்லை. நான் சொல்வது 60களில் 64, 65, 67, 68 இருக்கலாம், அல்லது 70 கூட இருக்கலாம். அதிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற புரட்சி குயில் பாரதிதாசன், புதுமை குயில் பாரதி, தேசிய குயில் ராமலிங்க பிள்ளை, கவிக்குயில் என்று நம்முடைய தேசிய விநாயகம் பிள்ளை என்று இந்த 4 பேரை பற்றியும் அந்த அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி இருக்கிறது. அதிலே தமிழ்நாட்டிலே 20ஆம் நூற்றாண்டினுடைய எழுச்சிமிகு கவிதை மரபிலே ஊறி திளைத்து தமிழுக்கு தலை நிமிர்வை தந்த கவிஞர்களிலே
நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதி, பாரதிதாசன் என்ற இந்த 4 பேரை பற்றியும் வாழ்க்கை வரலாறு, அவருடைய படைப்புகளுடைய நோக்கம் என்ன என்பதெல்லாம் அந்த வகுப்பிலே படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதுதான் நான் முதலில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை ஐயாவுடைய பெயரே முதலில் நான் என் வாழ்க்கையில் கேள்விப்படுகிறேன். இன்றும் அந்த நினைவு இருக்கிறது. அது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்தார்கள். புதுமை குயில் பாரதி, புரட்சி குயில் பாவேந்தர், கவிக்குயில் தேசிய விநாயகம் பிள்ளை, தேசிய குயில் என்று இவருக்கு கொடுத்தார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தேசியத்தை வளர்த்தவர். பலரும் நேருவுக்கு மிக நெருக்கமானவர் ராமலிங்க பிள்ளை. அது பல பேருக்கு தெரியும்னா, நேருவினுடைய உருவத்தை ஓவியமாக வரைந்து நேருவிடம் குடித்தவர் ராமலிங்க பிள்ளை. இதுல இன்னொரு என்னவென்றால், பின்னால் நான் என் தமிழாசிரியரிடம் கேட்ட பொழுது, பாரதியும் பாவேந்தரும் அடைந்த பாரதியும் தேசியத்திற்கு பாடினார், தேசிய கவிதான். நாமக்கல் கவிஞரும் தேசியத்திற்காக பாடினார், நாட்டுப்பற்று மிகுந்த கவிஞர். ஆனால் பாரதி மக்களிடத்திலே பரவிய அளவுக்கு நாமக்கல் கவிஞர் ஏன் பொதுமக்களிடத்திலே பரவவில்லை என்றால், அதற்கு என்னுடைய தமிழாசிரியர் சொன்னது நானும் பல மேடைகளிலே சொல்ல கேட்டிருக்கிறேன். பாரதி திலகருடைய மாணவன், நாமக்கல் கவிஞர் கோபாலகிருஷ்ண கோகலையுடைய மாணவன். ஏனென்றால் காங்கிரஸ் பேரியக்கத்திலே தீவிரவாதம், மிதவாதம் என்கிற 2 நிலைகளிலே பாரதி திலகருடைய மாணவராக இருந்து பாடல்களை பாடினார். ராமலிங்க பிள்ளை கோபாலகிருஷ்ண கோகலையுடைய மாணவராக இருந்து அவருடைய கருத்துக்களை என்னவாள், இது கொஞ்சம் மிதவாதமாக, மென்மையாக, கொஞ்சம் இந்த பாடல்களை உணர்வு ஒன்றுதான், உரிமை ஒன்றுதான், உள்ளத்து வேட்கை ஒன்றுதான், ஆனால் வெளிப்பாட்டில் அது ஒரு மெதுமையாக, மென்மையாக, இனிமையாக இருந்ததுனாலே நாமக்கல் கவிஞருடைய அவருடைய ராட்டை பாட்டை பாடித்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள், அது அங்கே நம்முடைய வேதாரண்யம் யாத்திரையாக இருந்தாலும் சரி, இங்கே நடக்கிற சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரும் போராட்ட களத்திலே ராமலிங்கம் பிள்ளைகளுடைய ராட்டை பாட்டை பாடி, அவருடைய கதர்பாட்டை பாடிதான் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு கருவியாக, கையில ஏந்திருக்கிற வாளாக அதை எடுத்து பாடினார்கள். அந்த வகையில ராமலிங்கம் பிள்ளைகளுடைய பாடல், அதுல ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய கவிதையில இன்னைக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற அந்த கவிதையை இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள். பல பேர் இதை மாத்தி சொல்லுகிறான். அதான் வருத்தமா இருக்கு. இது என்ன வருத்தம்னா, நம்முடைய நாமக்கல் கவிஞர் தெரியாதவன் பாருனாலே இதை பாரதி சொன்னான் என்றும் பாவேந்தர் சொன்னான் என்றும் சொல்கிறார்கள். இது இன்றைக்கு கூட பல பாடல்கள் வாலி எழுதியிருப்பார், அதை கண்ணதாசன் எழுதியதாக பல பேர் இன்றைக்கு நம்மளை சொல்லிக் கொண்டிருக்கிறதை போல, மிகச்சிறந்த அந்த ஒவ்வொரு தமிழரும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு, அவனுடைய தோள்களிலே வலிமை பெறுவதற்கு ஊக்கம் தருகிற அந்த ஒரே கவிதையான தமிழன் என்று சொல்லடா, அதுல தமிழனுக்குரிய தனி பண்புகள் எல்லாம் விவரித்து சொல்வார். அவனுக்கு அன்பு எது, பண்பு எது, அவன் விருந்தோம்பல் அன்பு என்று அது அந்த பாடல் முழுவதும் படித்தால் 2500 ஆண்டுகளாக தமிழருடைய நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் அப்படியே பதிவு செய்திருப்பார். எனவே அந்த மிகச்சிறந்தவர், மிகச்சிறந்த நாட்டுப்பற்றாளர் அவர். ஐயா அவர்கள் சொன்னது போல, என்னை கவிஞர் என்று சொன்னால் நானும் சிறுகதையும் எழுதியிருக்கிறேன், அதுவும் பாடமாகலாம் கல்லூரிகளில் இருந்திருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாமக்கல் கவிஞர் அவர்கள் ஒரு நாவலாசிரியர். அவருடைய நாவல் திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. அது எம்ஜிஆர் அவர்களே அதில் நடித்திருக்கிறார் அந்த படம் என்பதெல்லாம் தெரிகிறது. மிகச்சிறந்த ஓவியர்கள். இன்னும் சொல்ல போனால், தமிழ் எப்படி வங்காளத்தில் ரவீந்திரநாத் தாகூர் ஓவியராகவும் கவிஞராகவும் இருந்தாரோ, அதற்கு இணையாக தமிழ்நாட்டில் ஓவியராகவும் கவிஞராகவும் இருந்தார். நம்முடைய தமிழ்நாட்டில் தலை சிறந்த கவிஞர் என்று போற்றப்பட்ட நாமக்கல் கவிஞர் 1955 சாகித்ய அகாடமி தொடங்கப்பட்ட போது விருது பெற்ற முதல் 2 ஒருவர் என்று நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிக உயர்வாக கருதப்பட்டவர். நாளும் நற்றமிழால் நம்முடைய நாட்டு பற்றினை மக்களுக்கெல்லாம் எடுத்து சென்றவர். எனவே அன்றைக்கே நான் சொன்னது போல, அவருடைய பெயரால் தான் நம்முடைய தலைமைச் செயலம் இருக்கிறது. விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் அரசவை கவிஞராக இருந்தார். எனவே அரசாலும் அமைச்சர்களாலும் மாநில அரசு மட்டுமல்ல,
ஒன்றிய அரசாலும் எந்த இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடினாரோ அந்த விடுதலை பெற்ற நாட்டின் முதல் பிரதமரான பண்டித நேருவின் அன்புக்கும் நெருக்கத்திற்கும் நட்புக்கும் உரியவராக விளங்கிய ஒரு தமிழர், தமிழ் கவிஞர். அவருடைய சிறப்பை பற்றி அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த வழித்தொன்றலே இன்று நம்மிடையே வந்திருக்கிறார். அவருடைய வாயிலாகவே அவருடைய சிறப்புகளை நாம் கேட்க இருக்கிறோம் என்பது இப்படியான வாய்ப்பு வேற அந்த அமைப்புக்கும் கிடைக்காது. எந்த அமைப்பிலும் இது அமையாது. நமக்கு கிடைத்திருக்கிறது. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெற்ற மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளிலே இன்றைய நிகழ்ச்சி ஒன்று என்ற அளவிலே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடைய தமிழ் உணர்வையும் நாட்டுப்பற்றையும் நம்மில் விதைப்பதற்கு, அவற்றோடு நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை நாட்டுப்பற்றோடு பாரதி பாடினது போல வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் அணித்திருநாடு. இதுதான் இந்தியாவுல பிற மாநில கவிஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள வேறுபாடு. முதல்ல வாழிய செந்தமிழ், முதல்ல நம்முடைய மொழி வாழணும், அப்புறம் தமிழன் வாழணும். தமிழன் வாழ்ந்தாதான் இந்தியா வாழும். அதுதான் மிகச்சிறந்த கருத்தாக்கம். அந்த கருத்தாக்கத்தை வித்தாகவும் விதைத்த நாமக்கல் கவிஞருடைய சிறப்பினை, நாட்டுப்பற்றை நம்மிடையே நவில வந்திருக்கிறார் ஐயா பாண்டியன் அவர்கள். பட்டய கணக்காளர், 15 ஆண்டுகள் இந்தியாவில் வேலை பார்த்துவிட்டு 15 ஆண்டுகள் அரபு நாடுகளிலும் அரும்பணியாற்றிவிட்டு இங்கே வந்திருக்கிறார். இசைப்பாடல் இசையால் இயல் இசை நாடகம் என்பது போல இவரும் முத்தமிழால் நம்மை மயக்க இருக்கிறார். அவருடைய சிறப்புரையை கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன். அன்பு நிறைந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்ல தலைமை தாங்கிற வாய்ப்பை தந்த அன்பு அண்ணன் ஐயா சேயோன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. முத்திரை பதிப்பதில் முத்தாக திகழ்பவர் முத்துவேல் அவர்கள். என்ன அழகா பாண்டிய நாடு முத்துடைத்து என்று சொல்லி நம்ம எல்லாம் அவருடைய தமிழில், நல்ல தமிழில் நனைய வைத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம இந்த நிகழ்விலே அறிமுக உரை நிகழ்த்த வருகிறார் இன்றைய சிறப்பு விருது. ஏன் தெரியுமா, இது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு, அதையும் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் அவரை பத்தி படிக்கும்போது அந்த சிறப்பு விருந்தினரை பற்றிய அவர் கூட நினைக்கலாம், என்னடா 3 மணிக்கு நம்மளை கூப்பிட்டு 3:45 வரையும் மைக்க கொடுக்காம அவங்களே பேசிட்டு இருக்கலாமே. அல்ல, இது உங்களை பற்றிய பல்வேறு சிந்தனையாளர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை பார்த்து அதன் பின் நீங்க பேசும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பா வரும் என்று சொல்லி, இப்பொழுது இவரும் நல்ல தமிழில் வல்லவர், நம்ம அறிவு கலைஞர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்துகிறவர், அண்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்கள். பாருங்கள், உங்கள் அறிமுக உரையை, இன்றைய சிறப்பு விருந்தினர் குறித்த அறிமுக உரைக்கு அவர் மிக குறைவான தகவல் தான் கொடுத்திருக்காரு. அவர் நிறைய செய்திருக்கார். இருந்தாலும் நம் அறிமுக உரையை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். இதோ முனைவர் இரா பூங்கோதை, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறந்த தலைமையுரையாற்றிய பேராசிரியர் முத்துவேல் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றிய அம்மா திலகவதி அம்மையார் அவர்களுக்கும், இங்கே இணைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்க சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சிந்தனை அரங்கம் 121 இந்திய சுதந்திர தின திருநாளை ஒட்டிய சிறப்புரை. தமிழ்நாடு அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய நாட்டுப்பற்று அப்படிங்கிற தலைப்புல நடைபெறக்கூடிய இன்றைய சிந்தனை அரங்கில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பட்டய கணக்காளர் ஹெச் பாண்டியன். அவர் ஐயா அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்லிவிட்டார்கள், ஏன்னா தெரியாதவங்க இருக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய பேரன் ஐயா அவர்களை பற்றிய அறிமுக உரை ஆற்றுவதற்கு வாய்ப்பு நல்கிய சேவா ரத்னா கலைமாமணி செய்யோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியா என்று மொழிக்காக பாடினார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட என்று நாட்டுக்காக பாடினார். இப்படிப்பட்ட பாடல்களை பாடி
சுதந்திர போராட்ட காலத்திலே அனைவரையும் ஊக்கப்படுத்திய காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், சமூக சீர்திருத்தத்திற்கு பாடிய விடுதலை வீரர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய பேரன் என்பதே ஐயா அவர்களுடைய பெருமை. செய்யோன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய குறிப்புகள் நிறைய இருக்கலாம், நான் குறைவாகத்தான் தந்திருக்கிறேன் என்று. ஆனால் இந்த ஒன்றை அவரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கான ஒரு சான்றாக அமையும் என்பதிலே நமக்கு ஐயமில்லை. அதுபோல் ஐயா அவர்கள் தங்களுடைய தாத்தா, அதாவது நாமக்கல் கவிஞரை போல அவர் பாடும் இசை பாடுவதிலே வல்லவர் என்பதை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அவர் இசையில் ஈடுபாடு கொண்டு பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை பாடியிருக்கின்றார்கள். இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் நூற்றுக்கணக்கான நேரடி நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார்கள் என்பது ஒரு மிகச்சிறந்த சிறப்புக்குரியது. இவர் உலகம் முழுவதும் அதாவது பயணித்திருக்கின்றார். 25 நாடுகளுக்கு இவர் வலம் வந்திருக்கின்றார். இத்தகைய பெருமை மிக்க ஐயா அவர்கள் பட்டய கணக்காளராக யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்தில் 19 ஆண்டுகள் பல்வேறு நிலைகளில் பல்வேறு பதவிகளில் பணிபுரிந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யுனைடெட் இந்தியா நிறுவனத்தில் இருந்து பணி விலகிய பிறகு வளைகுடா நாட்டிற்கு சென்று அங்கே பஹ்ரைனில் சென்று மேலும் 15 ஆண்டுகள் காப்பீட்டு நிறுவனங்களில் பணியாற்றி அவர் சவுதி அரேபியா காப்பீட்டு நிறுவனத்தினுடைய துணை தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்திருக்கின்றார், பணி நிறைவு பெற்றிருக்கின்றார். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாத்தாவின் சொத்து பேரனுக்கு சொந்தம் அப்படின்னு. அது மாதிரி இந்த நாமக்கல் கவிஞருடைய பாடல் புனையும் ஆற்றல், அவருடைய அந்த பெருமை இவரை பாட வைத்தும் பேச வைத்தும், ஏன் இன்று நம்மோடு இணைய வைத்தும் இங்கே அழகு பார்க்கின்றது. அப்படி எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், அந்த வரிகளை யாரும் சொல்லாமல் இருக்க முடியாது. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழன் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா. இதை எல்லோருமே நம்ம சொல்லிட்டே இருப்போம், ஏன்னா அது நமக்கு பெருமை மிகு வரிகள். அதனால அப்படிப்பட்ட நாமக்கல் கவிஞருடைய வழியிலே பயணிக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் ஐயா அவர்களுடைய பேரன் திருமிகு ஹெச் பாண்டியன் அவர்கள் நாமக்கல் கவிஞரின் நாட்டுப்பற்று பற்றி பேசுவதற்கு பொருத்தமான ஒருவர்தான் என்பதில் ஐயமில்லை. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்பார் வள்ளுவ பெருந்தகை. அதனை பின்பற்றி நடப்பது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வழி. இந்த அனைவரையும் இங்கே ஒன்றிணைத்து செய்யோன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை நாமக்கல் இந்த சுதந்திர திருநாளை பற்றி நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய நாட்டுப்பற்றை பற்றி பேச இங்கே கேட்பதற்கு நம்மை ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வாய்ப்புக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு இங்கே இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, இது நல்லதொரு வாய்ப்பு. பேராசிரியர் திலகவதி அம்மையார் சொன்னதை போல நான் அந்த நாமக்கல் மோகனூரிலே அந்த இல்லத்திற்கே சென்று இருக்கிறேன். ஒரு திருமணத்திற்கு போனபோது அங்கே இருந்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அவர்களுடைய பேரன் இன்று நம்மோடு இணைந்து பேசுகிறார் என்பதே நமக்கெல்லாம் ஒரு பெருமையானது. எனவே ஐயா அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கான நல்லதொரு வாய்ப்பிற்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, மிக அருமையான ஒரு உரையை வழங்கிய அண்ணா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் பூங்கோதை அவர்களுக்கு நன்றி. அன்பர்களே, நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் 3:45. நான் முதலிலேயே சொன்னேன், முதல் முக்கால் மணி நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அடுத்த ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பேசுங்கள், முடிந்ததை பேசுங்கள், உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இன்று இனி சிறப்பு விருந்தினர் பட்டய கணக்காயர், அதாவது ஓவிய பாவலராய் உள்ளங்களிலெல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் தேசிய குயில், நமது முத்துவேல் அவர்கள் அருமையா சொன்னாங்க. தேசிய குயில் என்ற அந்த பாராட்டை பெற்றவர் நாமக்கல் கவிஞர் தான். அதுவும் அவருடைய அந்த தேசிய பாடல்கள் மிக அருமையான பாடல்கள். அந்த பாடல்களை எல்லாம் எழுதிய நாமக்கல் கவிஞரின் பேரன் அவர்கள் அவருடைய தாத்தாவை பற்றி இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? அப்படி அரியதோர் வாய்ப்பினை பெற்றிருக்கின்ற பட்டய கணக்காயர் ஹெச் பாண்டியன் அவர்கள் நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினராகவும் ஆக உள்ளார். ஆக அவர்களை வருக,
நம் இந்த திருக்குறள் நெறி தொண்டில் உங்கள் பங்களிப்பையும் தொடர்ந்து வழங்குங்கள் என்று சொல்லி இப்பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் நாமக்கல் கவிஞரின் பேரன் திருமிகு ஹெச் பாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். சிந்தனை அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை அளித்த செய்யோனையா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று செய்யோனையா கூப்பிடும்போது நான் சொன்னேன், சார் நான் பாட்டு பாடி தான் பழக்கணும், பேசி பழக்கமே இல்லை. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் பாடுன்னு சொன்னால் நாள் போல என்னால் பாடிட்டு இருக்க முடியும், ஆனால் பேசுன்னு சொன்னால் வார்த்தைகளே வராது, என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு. அவர் என்ன தாத்தாவை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ரொம்ப அருமையாக பேசுவீங்க, கண்டிப்பாக வாங்கன்ட்டு என்ன அவர் பேசவே விடல. நானும் ஒத்துக்கிட்டேன். அதனால் இது என்னுடைய புது முயற்சி. ஏதாவது பிழைகள் இருந்தால் என்ன கண்டிப்பாக இருக்கும், மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் என்னோட பாட்டை பற்றி பேசுனீங்க, அதனால ஒரு தாத்தாவோட பாட்டோட என்னுடைய உரையை ஆரம்பிக்கலான் இருக்கேன். தாத்தா இறுதி வரை கதர் தான் அணிந்திருந்தார். என்னுடைய பாட்டி கூட கதர் புடவை தான் அணிவார்கள். சுதேசி கொள்கை, கதருக்காக அவர் நிறைய பாடல்களை இயற்றியுள்ளார். கதர் துணி வாங்கலையோ என்ற பாடலை பாடிக்கொண்டு என்னோட பாட்டி வீதி வீதியாக சென்று துணிகள்லாம் வித்திருக்காங்க. அந்த அளவுக்கு சுதேசி கொள்கையில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தாங்க. அந்த கதர் நூல் ராட்டையில நூல் நெய்வதற்காக ஒரு அருமையான பாட்டு முத்துவேலையை கூட சொன்னார் நினைக்கிறேன். அந்த ராட்டை பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் சென்று மிக பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடலில் சில வரிகள் பாடி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே, சுழன்று சுழன்றாடுராட்டே, இனி சுக வாழ்வு வந்ததென்று ஆடுராட்டே. ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே, சுழன்று சுழன்றாடுராட்டே, இனி சுக வாழ்வு வந்ததென்று ஆடுராட்டே. பாவம் குறையும் என்று ஆடுராட்டே, இனி பயங்கள் மறையும் என்று ஆடுராட்டே. கோபம் குறையும் என்று ஆடுராட்டே, நல்ல குணங்கள் மிகுந்ததென்று ஆடுராட்டே. ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே, சுழன்று சுழன்றாடுராட்டே, இனி சுக வாழ்வு வந்ததென்று ஆடுராட்டே. ஆடுராட்டே ஆடுராட்டே. ரொம்ப பெரிய பாட்டு, நான் சில வரிகள் தான் பாடியிருக்கேன் நான் நேரத்தை கருதி. தாத்தாவோட இறுதி காலத்துல கூட நான் பள்ளியில தான் படிச்சுட்டு இருந்தேன். 1972 தாத்தா மறைந்த ஆண்டு. அந்த இறுதி அஞ்சலிக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. திரு காமராஜ் அவர்கள், திரு மாப்போசி அவர்கள், அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் போன்ற பெரும் தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க. சின்ன வயசுல தாத்தாவோட முழு ஆளுமையும் நான் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. தாத்தாக்கும் இறுதி காலத்துல காதுக்கு சரியா கேட்காது, அதனால நாங்க சகஜமா பேசி உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பெரிய தலைவர்கள்லாம் வரும்போது தான் அவரோட ஆளுமையை நான் உணர ஆரம்பித்தேன். பின்னாடி அவரை பற்றி படிக்கும்போது ஒரு தனி மனிதர் இத்தனை பரிமாணங்களுடன் இருக்க முடியுமா என்று நான் உண்மையிலேயே வியந்திருக்கேன். நான் அவர் கவிஞர் என்று எல்லோருக்கும் தெரியும். அவர் மிகச்சிறந்த ஓவியர். அவர் ஓவியத்தை பார்த்தா ஏதோ ஃபோட்டோவை பார்த்த மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அருமையாக வரைவார். ஒரு கட்டத்தில் அவர் ஓவியத்தையே ஒரு தொழிலாக நடத்திக்கிட்டு இருந்தார். செட்டி நாட்டில எல்லாம் கவிஞர் கூப்பிட்டு ஓவியம் வரைய சொல்லி நல்ல வருமானமும் ஈட்டிக்கிட்டு இருந்தார். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி, சிம்சன் துரை என்று ஒரு வெள்ளைக்காரர், அவர் தாத்தா கிட்ட ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம் அவரோட குழந்தையோட படம்.
அவர் தாத்தாட்ட சொல்லும்போது, என்னோட குழந்தையோட படம், அந்த குழந்தை இல்லை, இறந்துட்டு. ஆனா இந்த ஒரு ஃபோட்டோ தான், இந்த ஒரு படம் தான் என்கிட்ட இருக்கு. இந்த படத்துல கண்ணு மூடிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து அந்த கண்ணு திறந்து இருக்கிற மாரி ஒரு படம் வரைஞ்சு குடுக்கணுன்ட்டு, அதுக்கு ஒரு பெரிய தொகையும் பேசி தாத்தா கிட்ட குடுத்துருக்காரு. அவரு பல நாள் அத அழகா வரைஞ்சு, ஒரு நாள் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. சிம்சன் துரை அத திறந்து பார்த்துட்டு, இப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, மேல பார்க்குறாரு, கீழ பார்க்குறாரு. இவருக்கு கவிஞருக்கு பயம் வந்துருச்சு. நம்ம சரியா வரையலையோ, அதனால தான் இந்த மாரி பார்க்குறாரோ அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல அவரு கண்ணு கலங்கி கவிஞர்ட்ட, "என்ன குழந்தைய நான் உயிரோட பார்க்குற மாரி இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு" என்று பாராட்டி, ஒரு பெரிய தொகையை கையிலேருந்து எடுத்து அவர்ட்ட குடுத்தாரு. கவிஞர் அத எண்ணி பார்க்கும்போது பார்த்தா, பேசிய தொகையை விட அது பன்மடங்கு அதிகமா இருந்தது. உடனே துரைக்கிட்ட போய் சொன்னாரு, "நாங்க பேசிய தொகையோட நீங்க நெறைய குடுத்துட்டீங்க" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல, இல்ல. அது உங்கள சேர வேண்டியது தான். நான் சந்தோஷத்துல குடுத்தேன். நான் திரும்பி வாங்கிக்க மாட்டேன். அத நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. அவர் ஓவியர் என்ற ரீதியில். அவர் நாவலாசிரியர். ஏற்கனவே சொன்னாங்க, அவரு நிறைய நாவல்கள் எழுதியிருக்காருன்னு. கற்பகவல்லி, மரகதவல்லி, தாமரைக்கண்ணி, மாமன் மகள் என்று பல நாவல்கள் எழுதியிருக்கார். அதற்கு சிகரம் வைத்தால் போல இருக்கிறது மலைக்கல்லன் தான். மலைக்கல்லன் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையா இருந்தது. அந்த காலத்திலேயே ஐ 5 மொழிகள் எடுத்தாங்க. இந்திய மொழி மட்டும் இல்ல, சிங்கள மொழியிலும் அந்த படம் எடுக்கப்பட்டது. இதற்கு குடியரசு தலைவரோட மு முதல் தமிழ் திரைப்படத்திற்கு இந்த பரிசு குடியரசுத் தலைவர் பரிசு கிடைத்திருக்கு என்பது ஒரு பெருமையான விஷயம். பிறகு அவர் இலக்கிய திறனாய்வாளர். கம்பரும் வால்மீகியும்லாம் திறனாய்வு செய்து புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்காரு. திருக்குறளுக்கு புதுவுரை எழுதியிருக்காரு. இப்படி பல பரிமாணங்கள். அப்புறம் புகைப்படக் கலைஞர். அப்படி புகைப்படத்திலயும் சில தொழில் பண்ணியிருக்காரு. சிறந்த கால்பந்தாட்ட வீரர், யோகாசன நிபுணர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு பரிமாணம் இருக்கும் ஒரு மனிதர் இருக்க முடியுமா என்று நான் வியந்து வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர் தேசபக்திக்கு எப்படி வந்தார் என்று சிறிது பார்ப்போம். அவர் படிப்பை முடித்து வந்தவுடன் அவருடைய தந்தை வெங்கட்ராமன் பிள்ளை அவர் எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று மிகுந்த பாடுபட்டார். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அவருக்கு வேலையில் நாட்டமே இல்லை. அவர் ஒரு வேலையில் சேர்த்து விட்டால், அவர் வேலை நேரத்தில் படங்கள் வரைய ஆரம்பித்து விடுவார். வெளியில் சென்று அவர் கால்பந்து வீரர் இல்ல, விளையாட ஆரம்பித்து விடுவார். எங்குமே நிலையாக இருக்க முடியவில்லை. பிறகு அவர் சில காலம் ஆசிரியராகவும் இருந்தார். ஆசிரியர் தொழில் செய்யும் பொழுது சிறு சிறு சுதந்திர போராட்ட கூட்டங்களுக்கு சென்று பங்கேற்றதனால் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்று அந்த அந்த வேலையும் அவர்கள் நீக்கிவிட்டார்கள். பிறகு அந்த காலத்தில் நாடகங்கள் மிகவும் பிரபலம். ராமாயணம், மகாபாரதம் போன்ற நாடகங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அந்த நாடகத்தில் ஆங்கிலேய எதிர்ப்பும் மறைமுகமாக இருக்கும். நல்லவர்கள்லாம் இந்தியர்களா இருப்பாங்க. கெட்டவர்கள்லாம் வெள்ளையர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அவங்க சித்தரிச்சிருப்பாங்க. அதுக்காக நிறைய பாடல்கள் எழுதணும். நாடகம்னா அந்த காலத்துல வசனத்தை விட பாடல்கள் தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நாடகங்களுக்கு ஏராளமான பாடல்கள் தாத்தா எழுதியிருக்காரு. அதெல்லாம் அவரு பாதுகாக்க முடியல. அவ்வளவு பாடல்களையும் எங்க போச்சுன்னு தாத்தாக்கே தெரியல. அது ரொம்ப பிரபலமா இருந்தது. அதுல ஒரு பிரபலமான பாட்டு தான் அவர் பாரதியாரை பார்க்கும்போது கூட பாடி காமிச்சாரு. பாரதியாரை சந்திச்சது ஒரு மிகவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். அவரு சந்திச்ச உடனே பாரதியார் வந்து, கவிஞர் நீங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரு மற்றவங்க கட்டளைக்கெல்லாம் என்னால பாட முடியாதுன்னு சொல்லி பாட மறுத்துட்டாரு. எல்லாரும் ஒரே அறையில படுத்து உறங்கிட்டு இருந்தாங்க. நடுராத்திரியில அர்த்தராத்திரியில எழுந்து தாத்தாவை எழுப்பி, "பிள்ளை பிள்ளை பாட்டு பாட சொன்னீரே பாடுகிறேன், பாட்டு பாட சொன்னீரே பாடுகிறேன்" என்று எழுப்பி விட்டார். எல்லாரும் எழுந்து விட்டார்கள். அந்த அர்த்த ஜாமத்தில் செந்தமிழ்நாடு எனும் போதில்லை என்ற பாடலை அழகான கணீர் என்ற குரலில் பாடியதை கவிஞர் தாத்தா நினைவு கூறுவார். பிறகு பாரதியார், நீங்களும் கவிஞர் ஒரு பாட்டு பாடுங்க என்று கேட்டிருக்கிறார். அப்பொழுது கிட்டப்பாவின் நாடகத்தில் ராமாயணத்துக்காக எழுதிய ஒரு பாடல்,
தம்மரசை பிறராள விட்டுவிட்டு தாம் வணங்கி கைகிட்டு நின்ன பெறும் என்று ஒரு பாடலை பாட ஆரம்பித்தார். அவர் பாடி முடிப்பதற்குள் எங்கே எங்கே மறுபடியும் சொல் என்று பாரதியார் சொல்ல, தம்மரசை பிறராள விட்டுவிட்டு தாம் வணங்கி கைகெட்டி நின்று பெறும், பலே பாண்டியா நீ புலவன் என்று ஒப்புக்கொள்கிறேன் என்று மிகவும் பாராட்டினார். ஸோ அந்த பாரதியார் பாராட்டுக்கும் அவர் தகுதியாக இருந்தார் என்பது ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி. இப்படி இந்த நாடகத்தில் பாடல்கள் எழுதி அதில் அவருக்கு கவித்துவமும் வளர்ந்தது, விடுதலை வேட்கையும் இரண்டும் வளர்ந்தது அந்த நாடகத்தில் எழுதிய பாடல்கள் தான் என்று நிச்சயமாக சொல்லலாம். பிறகு 1906ஆம் ஆண்டு தான் அவர் முழுமையாக அரசியலில் இறங்கினார் என்று சொல்லலாம். அரவிந்தரோட அனல் பிரிக்கும் கட்டுரைகள், வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல், புயலாக வீசிய காலம், அது அவரை மிகவும் ஈர்த்தது. அவர் பிரபல தலைவர்கள் தாதாபாய் நவரோஜி, லாலா லஜ்பதி ராய், பிபின் சந்திரபால், பால கங்காதர் திலக் போன்றவர்களின் சொற்பொழிவையும் கட்டுரைகளையும் மிக விரும்பி படித்து அதில் நாட்டமாக இருந்தார். நாமக்கல்லில் நாகராஜ ஐயங்கார் என்று ஒரு வழக்கறிஞர், கவிஞரின் வெகு நெருங்கிய நண்பர், தாத்தாவின் ஒரு விடுதலை வேட்கைக்கு, தேசிய நாட்டுப்பற்றிற்கு அவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் என்றது மிகையாகாது. அவர் இருவரும் சேர்ந்து விடுதலைக்காக பாடுபடுவதே நம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று இருவரும் சபதம் ஏற்று அதன்படி நடந்திருக்கிறார்கள். ஸோ இந்த நேரத்தில் நாகராஜ ஐயங்காரை குறிப்பிட வேண்டியது முக்கியம் என்று நினைக்கின்றேன். பிறகு அவர் காங்கிரஸில் ஒரு பெரிய தூணாக இருந்தார். அவருடைய சொல்லாற்றலாலும் செயலாலும் சொற்பொழிவில் பல இளைஞர்களை கவர்ந்தார். தமிழ்நாடு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து எல்லா இடத்திலும் சொற்பொழிவுகள் நடத்தி எல்லா இளைஞர்களையும் அவர் ஈர்த்தார். அது காங்கிரஸில் படிப்படியாக முன்னேறி அவர் நாமக்கல் வட்டார தலைவராகவோ 9 ஆண்டுகள் பணியாற்றினார். அந்த சமயத்தில் பாண்டிச்சேரி சென்று வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா ஆகியோரை சந்தித்து அவர்களிடம் உரையாடி உற்சாகம் பெற்றார். பிறகு திருச்சியில் ஒரு அரசியல் மாநாடு நடத்திய போது அன்னிபெசன்ட் அம்மையார் அதில் உரையாற்றி கவிஞருடன் பழகினார்கள். அது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. பிறகு கவிஞரின் திருப்புமுனை என்று சொல்றது காந்தியின் வருகைதான். இதுவரை தீவிரவாத கொள்கைகளை படித்து வந்த கவிஞர் காந்தியின் அகிம்சாவாத கொள்கைகள் மிகவும் ஈர்த்து விட்டது. அவர் சத்தியம், அகிம்சை, எதிரிக்கு கூட தீங்கு நினைக்கக்கூடாது என்ற போன்ற கருத்துக்கள், அவர் மிகவும் திருவள்ளுவரையும் காந்தியையும் மிகவும் ஒப்பிட்டிருக்கிறார். திருவள்ளுவர் சொன்ன இந்த 3 கொள்கைகளையும் காந்தி கடைபிடிக்கிறார் என்று அவருடன் ஒரு பெரிய பக்தியே விட்டது அவருக்கு. அவர் என்கேஜில் சொன்ன மாதிரி அவர் காந்தி பக்தன் அல்ல, காந்தி பித்தனாவே ஆகிவிட்டார். காந்தி என்று அவர் இப்போ எழுதிய பாடல்களில் 80% காந்தியை பற்றி தான் இருக்கும். இதில் விளையாட்டாக ஒரு செய்தி, என்னுடைய மாமா கவிஞரின் 2வது புதல்வன் நாமக்கல் பாலு, அவர் சினிமா டைரக்டராக இருந்தார். அவர் பாரதியார் பாட்டு நிறைய சினிமாவில் வருது, கவிஞரோட பாட்டும் வரணும் நல்லா இருக்கும்ட்டு பார்த்தேன்னு சொன்னார். கவிஞரோட புக் எடுத்தால் பாரதியார் கண்ணம்மான்னு பாடுறதுனால நிறையா பாட்டு சினிமாவில் வந்தது. இவர் கவிதைகள்லாம் படித்தா காந்தின்னு எங்கே பார்த்தாலும் காந்தியாக தான் இருக்குது, சினிமாவுக்கு அது சரிப்பட்டு வர மாட்டேங்குதுன்ட்டு ரொம்ப விளையாட்டாக சொல்லுவார் அவர். ஸோ அப்படி ஒரு காந்திய கவிஞராக இருந்தார். இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம்ன்ற விருது கூட அது காந்தியத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான். இந்த சமயத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். 1932 திரு ராஜாஜி அவர்கள் அந்த வழிநடை பாட்டை நாமக்கல் கவிஞர் தான் எழுதணுன்ட்டு கேட்டுக்கிட்டாரு. அதன்படி அவர் எழுதி கொடுத்தார். அது மிகவும் அவருடைய புகழின் உச்சிக்கே அவரை அழைத்து சென்று விட்டது அந்த அருமையான பாடல். அப்போ பாரதியார் ஒன்று சொன்னார், கிளறு வித்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதிரி சமயத்தில் பாரதி இல்லையே என்ற குறையை
நாமக்கல் கவிஞர் தீர்த்து வைத்து விட்டார் என்று சொல்லுவார். இந்த சமயத்தில் ஒரு பாடலை பாட இருக்கிறேன். காந்தி வந்த சமயம்தான் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஒரு நல்ல சமயம் என்று ஒரு அருமையான பாடல். சில வரிகள் பாடுகிறேன். நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ, நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ, நாட்டில் சுதந்திரம் நாட்டி மனிதருள் தீட்டும் தீண்டாமையும் தீர்த்து விடுவதற்கு நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ, காந்தியை போல் தலைவர் இந்த காலத்தில் கிட்டுமடா, வாய்ந்த தருணம் இதை நீ வழுவிடப்பாயோ, சூழ்ந்திடும் துன்பங்கள் வீழ்ந்திட நாம் இனி வாழ்ந்திடவும் மன சாந்தியடையவும் நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ, வேதம் ஒழிக்குதடா காந்தி ஓதும் மொழிகளிலே, கீதை ஜொலிக்குதடா காந்தி செய்யும் கேள்விகளா, வேற்றுமை இல்லாமல் நாட்டின் நடத்தினை போற்றிடும் யாரையும் கூட்டி உடைத்திட நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ, நாட்டின் சுதந்திரம் நாட்டி மனிதருள் தீட்டும் தீண்டாமையும் தீர்த்து விடுவதற்கு நல்ல சமயமடா இதை நழுவ விடுவாயோ. பிறகு நன்றி. 1932 ஒரு சத்தியாகிரக போரில் ஈடுபட்டு அவர் சிறைக்கு சென்றார். ஓராண்டு சிறை தண்டனை, வேலூர் சிறை, மதுரை சிறை இரண்டிலும் அவர் சிறைவாசம் புரிந்தார். சிறையில் இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் கம்பராமாயணம், திருக்குறள் தினம் பாடம் நடத்திட்டு இருந்தாரு. வறுமையில் உரை சரியா புரியல என்று நிறைய பேர் சொன்னதுனால அவர் திருக்குறளுக்கு உரை எழுத ஆரம்பிச்சாரு. வேலூர்ல எழுதின உரை அவர் மதுரையில தான் போய் முடிச்சிருக்காரு. 1932 முடிச்சாலும் 55 தான் அந்த திருக்குறள் புத்தகம் வெளியாயிது. ஸோ அங்கதான் மலைக்கிழன் கதை கூட, நாவல் கூட அந்த சிறையில தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த சிறைவாசத்தையும் அவர் ரொம்ப உபயோகமா, இன்னும் பல புக்கள் எழுதியிருக்காரு. அது பெரிய பட்டியலும் இருக்கு, அது அப்புறமா சொல்லலாம். ஸோ 1971 இந்திய அரசாங்கம் அவரை கௌரவித்து அவரை அங்கீகரித்து பத்மபூஷன் பட்டம் அளித்தது. திரு ஸ்ரேயன் சொன்னபடி தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திற்கு 10 மாடி கட்டிடத்திற்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை என்று கலைஞர் பெயரிட்டார். அதில் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. தபால் தலைகள் வெளியிடப்பட்டது. அவர் முதல் அரசவை கவிஞர், எம்எல்சியாக பல வருடங்கள் பணியாற்றியிருக்கிறார். இப்படி பல பரிமாணங்கள் பெற்ற என் தாத்தை பற்றி சில வார்த்தைகள் பேச ஒரு வாய்ப்பு கிடைத்தது, மிக்க மகிழ்ச்சி. இறுதியாக ஒரு பாடலை பாடி என் உரையை முடிக்கிறேன். அது ஏற்கனவே 2 வரிகள் சேவன் ஐயா அவர்கள் பாடிவிட்டார்கள், சூரியன் வருவது யாராலே. இது மிகவும் ஒரு முக்கியமான பாடல். ஆன்மீகத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இதைவிட ஒரு அருமையான பாடல் இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதிலிருந்து சில வரிகள் பாடி என் உரையை முடிக்கிறேன். சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரிருள் வாணி மின்மினி போல் கண்ணில் படுவன அவை எதனாலே, பெருமழை பெய்வதும்
எவராலே யார் இதற்கெல்லாம் அதிகாரி, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமோ. ஏதோ ஒரு அதிகாரி இருக்கார், அதை நம்ம என்ன வேண்டாமோன்னு கேட்கிறாரு. அடுத்து எல்லா மதத்திலையும் இந்த ஒரு சக்தியை தான் பத்தி பேசுறாங்கன்ட்டு ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு அருமையான ஒரு பாடல். அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநறியின்பார் சில பேர்கள், வல்லார் மண்டலத்தில் வாடும் தந்தை என்பார்கள். சொல்லால் விளங்கா நிர்வாணம் இன்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே. எல்லா மதங்களும் பேசும், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்றாரு. பிறகு எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு இறுதியா முடிக்கிறாரு. அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குளவிடுவோம். எந்த படியை எவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன, நிந்தை பிறர் பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதை வணங்கிடுவோம். வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம். வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம். வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம். இந்த அருமையான வாய்ப்பை அளித்த செய்யோன் ஐயா அவர்களுக்கும் இந்த சிந்தனை அரங்கத்திற்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, மிக சிறப்பா இருந்தது. உண்மையிலே நீங்க அழகா பேசியிருக்கீங்க, நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும். சொல்லுங்க. நான் படித்தது மகாகவி பாரதியார் பயின்ற கல்லூரி திருநெல்வேலியிலே மதிதா இந்து கல்லூரின்னு பேரு. மதுரை திரவியம் தாய் மாணவர் இந்து கல்லூரி. அங்கே இந்த பாடல் எங்க கல்லூரியில பாடப்படும். பாடப்படும் சொல்றதை விட அப்பெல்லாம் ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க, அதுல இதை போட்டு விட்டுருவாங்க. நாங்க எல்லா மாணவர்களும் கேட்போம், இந்த பாடல் கேட்டே ஆகணும், கம்பல்சரி. அது மாதிரி இது சூரியன் வருவது, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு. இப்ப இந்த என் பேரனுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்ச போது அவனுக்கு நான் சொல்லி கொடுத்த முதல் பாடல் சூரியன் வருவது யாராலே தான். கண்டிப்பா. ஆமா, அதுல என்ன ஒரு பேர்னா, நல்ல கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்லி, அப்புறம் ஒவ்வொரு மத நல்லிணக்கத்தையும் சொல்லி, இன்னும் சொன்னா இவர் மகாத்மா காந்தியடிகள் பாடியிருக்காருல்ல, நம்ம பஜனை பாடுவாங்க, அல்லாஹ் என்பார் சில பேர்கள் அறநறி, அதே துணிய இந்த கடைசியில கொண்டு வந்து யாரு எப்படி சொன்னா என்ன, வல்லாத வகையெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா முடிப்பார். அந்த நிறைவா அழகா பாடினீங்க. ரொம்ப பாட்டும் நல்லா இருந்தது. ரொம்ப இனிமையான குரல், ரொம்ப அமைதியா அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி, பாராட்டுக்கள். இப்ப தஞ்சாவூரிலிருந்து இணைந்திருக்கின்ற அமராவதி புதூரில் உள்ள ஸ்ரீ சாரதா நிகேதன் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர், அறிவியல் வல்லுனர், பேராசிரியர் முனைவர் டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நிகழ்விலே எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மிகவும் சிறப்பான உரை. சிறப்பு விருந்தினர் அவர்கள் இங்கே நாமக்கல் கவிஞர் அவர்களின் பேரன். மிகவும் அழகாக அந்த அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நமக்கெல்லாம் இந்த சுதந்திர தினம் கொண்டாட இருக்கின்றோம். அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்தகைய ஒரு பெருமகனார் பற்றி மிகவும் அழகாக சுருக்கமாக தன்னுடைய பாடல் வரிகளால் அனைவரையும் மகிழ்வித்தார்கள். என்ன ஒரு எளிமையான, ஒரு தூய்மையான, நேர்மையான,
ஒரு புரட்சிகரமாக ஒரு வாழ்ந்த ஒரு நாட்டுப்பற்று மிக்க கவிஞர் பற்றி இன்றைக்கு நாம் எல்லோருமே தெரிந்து கொண்டோம். அவரை பற்றி தெரியும், இருந்தாலும் அவரோடு பயணித்த ஒருவர், அவருடைய சொந்தம் நமக்கு அதை எடுத்து கூறும்போது இன்னும் நம்முடைய உணர்வு அதிகமாகிறது. அதான் அவருக்கு தெரிந்த அந்த ஒரு இன்டிமசிமாங்க, அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் உண்மையிலேயே அவரை பற்றிய சிறப்பு மிக்க பல தகவல்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு சிறந்த ஓவியராகவும், நாவலாசிரியராகவும், இலக்கிய திறமை படைத்தவராகவும், ஒரு கால்பந்தாட்ட வீரராகவும், பல நாடகங்கள், பல பாடல்களை இயற்றியவருக்கு சொந்தக்காரராகவும், ஒரு சிறந்த போட்டோகிராஃபராகவும், பல பரிமாணங்கள், அத்தனை பரிமாணங்களையும் ஒரு மனிதர் வைக்க முடியுமான்னு அவரே வியந்து கூறுற அளவுக்கு அவ்வளவு ஒரு மிக சிறப்பான ஒரு மனிதர் நம்முடைய மண்ணில வாழ்ந்திருக்கின்றார். அவர் மிகச்சிறந்த கவிஞராக இருந்து அந்த பாடல்களை எல்லாம் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் என்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும், இதை நம்முடைய இந்த இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலும் அனைவருக்குமே இருக்கிறது. அதை சிறப்பாக நாம் சென்று சேர்க்க வேண்டும். இதுல அந்த பாரதியாரோட செந்தமிழ்நாடனும் போதினிலைன்ற பாடல் எப்படி உருவாச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு புதிய விஷயங்கள். அதே போல பல அரசியல் தலைவர்களோடு, தாதாபாய் நவ்ரோஜி, லாலா லஜ்பத் ராய், கோகலே, காந்திஜி போன்ற அனிபெசன்ட் அம்மையார் இவர்களோடெல்லாம் இணைந்து எப்படி செயலாற்றிருக்கிறார். ஒரு தமிழகத்தில இருந்த ஒரு கவிஞர் இத்தனை தேசிய அளவிலே அத்தனை பேரோடும் பழகி அவர்களுடைய அந்த கொள்கைகளை எல்லாம் தொகுத்து பல பாடல்களாக நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். முக்கியமாக காந்தியடிகள் அவர்கள் பின்பற்றிய சத்தியம், அகிம்சை போன்றவற்றை தன்னுடைய பாடல்களிலே பிரதிபலிக்குமாறு செய்திருக்கிறார். திருவள்ளுவர் இடத்துல எவ்வளவு ஒரு பக்தி நெறியோடு வாழ்ந்திருக்கிறார். அப்புறம் அந்த உப்பு சத்தியாகிரகம் அந்த இதுல ராஜாஜியோட சேர்ந்து எப்படி செயலாற்றி இருக்கிறார். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவ்வளவு மிகச்சிறந்த ஒரு கவிஞரை நம் தமிழகம் பெற்றிருக்கிறது, இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. இந்த சிறப்புரையை மிகச்சிறப்பாக வழங்கிய சிறப்பு விருந்தினருக்கும் மிக அழகாக அந்த இனிய குரலிலே நமக்கு அவருடைய பாடல்களை எல்லாம் பாடி காண்பித்தார். அது நம்மளை ரொம்ப அந்த காலத்துக்கே நம்மளை அழைத்து சென்று விட்டது. இந்த முதல்ல அந்த ஆடு ராட்டை பாடினாரு, ரொம்ப அற்புதமா இருந்தது அது. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, நீங்க நன்றா சொன்னீங்கம்மா டாக்டர் செல்வராணி செல்வம் அவர்களே. அடுத்து பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்களும் நல்ல மேடை பேச்சாளர், நல்ல பாடல்களை இசையோடு பாடுவதில் வல்லவர். அது மட்டுமல்ல நாட்டுப்புற கலையிலும் ஆழங்கால் பதித்தவர். வாங்க, உங்களுடைய கருத்தை பகிர்ந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க, சிறப்புரைய ஆற்ற வந்தவங்க இவ்வளவு அழகா பாடுவாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வு அமைந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசுவாங்க, நம்ம படிச்சிருக்கிறோம், இது பண்ணிருக்கிறோம், அவருடைய வரலாறையும் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கோம். ஆனா நாமக்கல் கவிஞரோட பாரம்பரியத்திலிருந்து அவங்க குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தர் இன்னைக்கு இசையோட இயலை நமக்கு சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறது யாம் பெற்ற பேருன்னு சொல்லலாம். இப்ப நம்ம வரலாறு படிக்கிறது யார் வேணாலும் படிக்கலாம். இப்ப நம்ம நாமக்கல் மாளிகைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அங்க தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அங்க போட்டிருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனா சில விஷயங்களை பார்க்கும்போது இவர் சொன்ன பின்னாடிதான் நமக்கு தெரிகிறது. அவர் ஒரு ஓவியங்கிறது மேலோட்டமா தான் தெரியும். ஆனா அந்த ஒரு கலையையும் தெரிந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு இவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இசை பாடுறதுங்கிறது எல்லாத்துக்கும் வராது. இவர் என்ன அருமையான குரல்ல, வெங்கல குரல்ல, அது நேற்றே சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க பாடத்தான் தெரியும், பேச தெரியாதுன்னாங்க. பேசுவதிலும் வல்லவராக இருக்கிறார், பாடுவதிலும் வல்லவராக இருக்கிறார். ஆனா இது வரைக்கும் நான் அவங்க பேசி பாடி கேட்டதில்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்பேன்னு நினைக்கிறேன், வெளியில பாடி இருக்கலாம். ஆனா முதல் முறையா அவங்க பாடும்போது இந்த
ஆடு பாம்பே ஆடு பாம்பே பாடும்போது நம்ம என்னமோ அந்த இசையோட சேர்ந்து அப்படியே போய் அந்த நெளிவு சுழிவோட பாடுற மாதிரிதான் நமக்கு அந்த ஊர்வினை. பாடுறது யார் வேணாலும் பாடிடலாம். அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு எந்த உணர்வோ அந்த உச்சரிப்போட ரொம்ப அருமையா இசை பாடினது நம்ம மனசுக்கு இதமா இருந்தது. அப்புறம் சிறைச்சாலையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுமே பெரும்பான்மையாக நம்ம கேள்விப்படுது சிறையில் இருக்கும்போது நிறைய படிப்பாங்க, அந்த புத்தகத்தை எழுதுவாங்க அப்படிங்கிற வரலாறு தான். இவர் பாருங்க, படிச்சிருக்காரு, எழுதியிருக்காரு, பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு. அது எவ்வளவு இருக்கு. தான் இருக்கிறது சிறைச்சாலை, அங்க இருக்கிறவங்களுக்கு பரிமேலழகர் உரை தெரியலேன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதுவே எதிர்காலத்துல அந்த ஒரு திருக்குறளுக்கு உரை எழுதக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்தது அந்த சிறைச்சாலைன்னு மகிழலாம். இப்ப இது பல பேர் செஞ்சிருந்தா கூட இவர் எடுத்து சொல்லும் போது நமக்கு மெத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவிலே மிக சிறப்பாக எல்லாருக்கும் கருத்தும் இசையும் போய் சேரும்படியாக மனம் கவரும்படியாக பேசின அண்ணாருக்கு அனைவர் சார்பிலும் நன்றி கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, நல்லா சொன்னீங்க பேராசிரியர் விஜயலட்சுமி ராமசாமி அவர்களே. இப்ப இன்னொரு தகவல், நான் சென்னை வானொலியில 1983 2013 வரைய 12 டிசம்பர் வரைய பணியாற்றினேன். அதில் திருக்குறள் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தை 1986லயே தொடங்கி நல்ல திருக்குறள் மிகுந்த ஈடுபாடு உண்டுன்னு தெரியும். நான் தமிழ் வானொலியில பேச்சுத்துறை பொறுப்பு. அப்ப சொல்லுவேன், நாள்தோறும் திருக்குறள் விளக்கம் சொல்லணும். அது காலையில், மதியம், இரவு 3 நேரம், ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு குறள். அப்ப அதற்கு விளக்க உரை முதல்ல என்ன பண்ணாங்க, டாக்டர் மூவாவுடைய உரையை தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அது ரொம்ப குறைவா தான் இருக்கா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாமே அப்படின்னு நான் எங்க இயக்குனர்கிட்ட சொல்லி அந்த உரைய நான் திருக்குறளுக்கு தனியா உரை எழுத ஆரம்பிச்சேன். அப்படி உரை எழுத ஆரம்பிச்ச போது நான் முதலில் எடுத்தது நாமக்கல் கவிஞருடைய உரை தான். மிக எளிமையா இருக்கும், அதான் முக்கியம். நாமக்கல் கவிஞருடைய திருக்குறள் உரையை நான் முழுமையாக படித்திருக்கிறேன். என்னுடைய திருக்குறள் அமுத மொழி வருவதற்கு 75 விழுக்காடு தகவல்கள் நான் அங்கிருந்து எடுத்தது அவருடைய பாடல்கள் இருந்துதான், அவருடைய விளக்க உரையில இருந்துதான். அதே மாதிரி திருக்குறளார் முனுசாமி பாடலையும் படித்திருக்கிறேன் முழுக்க. தெளிவுரை, திருக்குறள் முனுசாமி ஐயா அவருடைய தெளிவுரை. 3வது பரிமேலழகர் உரை, இந்த 3 பார்த்திருக்கோம். இது தவிர மணக்குடவர், கலைஞர் எல்லா உரையுமே நான் பார்த்தேன். ஆனாலும் எனக்கு முழுமையான ஒரு இது கிடைச்சது எதுன்னா நாமக்கல் கவிஞர் தான். அதுல ஒரு எளிமை, அதனால ரொம்ப அற்புதமான உரை. என்னுடைய திருக்குறள் அமுத மொழியில அவருடைய நிறைய கருத்துக்கள் தான் பிழிவாக நான் வழங்கியிருப்பேன். அதற்கு நான் அவருடைய பேரண்ட சொன்னா இன்னும் மகிழ்ச்சி அடைவார்ல, அதுக்காக நான் சொல்லுகிறேன். அதனால நாமக்கல் கவிஞருடைய திருக்குறள் உரை நிறைய பெயர் பெற்றது, மக்கள் மத்தியில் பரவலானது. இப்ப பேராசிரியர் திலகவதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஐயா வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரை. விஜய் ராமசாமி அம்மா சொன்னாங்க, ஐயா அயல் நாட்டில் தான் நிறைய இசை நிகழ்ச்சி நடத்திருப்பீங்க. இனிமே எங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திலையும் உங்களுடைய இனிய குரல் கேட்க வேண்டும். நீங்க இந்த நாட்டுப்பற்று தொடர்பா உரையாற்றாம இசை நிகழ்ச்சியாவே கூட நீங்க நடத்திருக்கலாமோன்னு எங்களுக்கு தோணுது. அவ்வளவு இனிமையான குரலுங்க ஐயா. அப்புறம் நீங்க சொன்னப்ப உரையாற்றும் போது என் மனசுல ஒரு செய்தி பட்டது, அது உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புறேன். அவங்க நிறைய எழுதி அதெல்லாம் சில இதெல்லாம் காணாம போயிடுச்சு, அல்லது அதெல்லாம் தொகுக்காம போயிட்டு அப்படிலாம் சொன்னீங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் அமெரிக்கா போனப்ப மகாகவி பாரதியோடைய கொள்ளு பேத்தி மீரா பாரதி, அவங்க சட்டம் படிச்சவங்க. அவங்க புத்தகம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, பாரதியாரோட நம்ம எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். அவர் எழுதின கையெழுத்து பிரதிகள் ஆங்கிலத்துல அதை தொகுத்து ஒரு புத்தகம் கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி நீங்க தாத்தாவுடையத எதெல்லாம் விடுபட்டு இருக்கு, வெளிவராம இருக்கு, புதைந்து கிடக்கிறது, எழுத்து பிரதிகளோ கையெழுத்து பிரதிகளோ அல்லது நூல்களோ, நீங்க இதெல்லாம் தொகுத்து எடுத்துட்டீங்கன்னா காவியா பதிப்பகத்தின் மூலமா முழுமையாக அதை ஒரு கொண்டு வரத்துக்காக நம்ம ஆவணம் செய்யலாங்க. அது ஒரு கருத்து. அப்புறம் அவங்க பேருல இப்போ நம்ம அரசு சிலை வைத்திருக்கிறாங்க, அரசவை கவிஞர் அந்தங்க கட்டடத்துக்கெல்லாம் இருக்கு. எனக்கு தெரியல, அறக்கட்டளை அவருடைய பெயர்ல, இப்ப பாவேந்தர் பெயர்ல இருக்கு, பாரதியார் பெயர்ல ஏடி பன்னீர்செல்வம் அறக்கட்டளை பல்கலைக்கழகத்துல இருக்கு.
இவங்க பேர்ல அறக்கட்டளைகள் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் அரசுக்கு ஒரு பரிந்துரையை கடிதம் மூலமாக நீங்க கொடுக்கணும்னு நான் விரும்புறேங்க. அது ஒரு செய்தி. அப்புறம் இன்னும் என்னமோ நினைச்சேனாங்க. அவங்க வந்து மிக அருமையா சொன்னாங்க ஐயா. அந்த கருத்து முத்துவேல் ஐயா சொன்னப்ப, மிதவாதியோட ஒரு இருந்ததுனால அந்த அளவுக்கு சமூகத்துல அவங்க ரீச் ஆகலைங்கிறத மிக அருமையா அதை பதிவு செஞ்சாங்க. அது உண்மைதான். அதாவது சில சமயம் அந்த அளவுக்கு சமூகத்துல இவங்களுடைய கருத்து கண்டிப்பா சென்று அடைந்திருக்க வேண்டும். அது வந்து அந்த அளவுக்கு நீங்க இப்ப வந்து அந்த பணியை பேரனாக இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டும். 2வது, இது நாட்டுப்பற்று, இது சமூகம், இதெல்லாம் நம்ம பேசுறோம். உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில உங்க தாத்தாவோடு பழகிய அனுபவங்கள் ஏதாவது இருந்தா, அவங்களுடைய குணங்கள், பண்புகள், இப்ப தாத்தாவுடைய பண்பு உங்களுக்கு இசை வந்திருக்கு இல்லைங்களா? ஐயா வந்து ஓவியக் கலையில் வல்லவர்கள். அந்த ஓவியம் வரைஞ்சு குடுத்தாங்கலாம் வந்து நம்ம படிச்சோம். அது மாரி தாத்தா கிட்ட இருந்த ஏன்னா இப்ப சின்ன வயசுல எப்படி அவங்களோட உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தது மற்றும் அது இருந்தா நீங்க பதிவு செய்ய நான் விரும்புறேங்க. நன்றி, வாழ்த்துக்கள்ங்க. வேற ஒரு நல்ல தகவல் கேட்டிருக்கீங்க, சொல்லுங்க. எது இருந்தால் நினைவு இருந்தால் நினைவுல இருந்தால் மியூட். அவரு தாத்தா எழுதுனதெல்லாம் கடைபிடித்தாருங்கிறது தான். அவங்களோட வீட்டுல தீண்டாமை ஒழிப்பு அந்த வீட்டுல பார்க்கலாம். மத நல்லிணக்கம், வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிறிஸ்துவ கூட்டம் அங்க நடக்கும் எங்க வீட்டுல. அது அப்புறம் எதிர் வீட்டுல முஸ்லிம்ஸ் அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. சிறு வயதுல நாமக்கல் கவிஞர் வளர்ந்ததே எதிர் வீட்டுல ஒரு முஸ்லீம் ஒரு அம்மாவோட தான். முக்காவாசி நாள் அங்கதான் இருப்பாராம். அவரோட தாய் மாதிரி தான் அந்த பழகிருக்காங்க. அதனால அவர் இந்த தீண்டாமை ஒழிப்பு, அப்புறம் மது விலக்குக்காக அவர் நிறைய பாடல் மட்டும் எழுதல, நிறைய போராடி இருக்காரு. இந்த மாதிரி அவர் சொல்லுவது எல்லாருக்கும் சுலபம், சொன்னபடி செய்வர்கள் மிக சொற்பம்னு அவரே எழுதியிருக்காரு ஒரு பாட்டுல. எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியதும் பிறருக்கே தமக்கு என்று தொல்லுலகில் அண்ணல் காந்தியடிகள் ஒருவரே சொல்லிய வண்ணம் செய்தவர் எழுதியிருக்காங்க. இதை நான் மேடையில சொல்லியிருக்கேன் பல தடவை. நீங்க சொன்ன உடனே டக்குனு ஞாபகம் வந்தது. அந்த பாடலே எல்லையின்றி நீதிகளை எழுதுவார்கள், எழுதியதும் பிறருக்கே தமக்கு என்று எண்ணார் தொல்லுலகில் அண்ணல் காந்தியடிகள் ஒருவரை சொல்லிய வண்ணம் செய்தவர் அப்படின்னு நமக்கல்லார் பாடல் தான். ஏற்கனவே சொன்னபடி அவருக்கு காது கேட்கல இறுதி காலத்துல, அதனால நம்ம சகஜமா ரொம்ப பேச முடியல. இருந்தாலும் நான் நிறைய அவரோட வம்பு பண்ணுவேன், கலாட்டா பண்ணுவேன். நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. அவர் தினம் மாலையில வந்து நியூஸ் பேப்பர் மாலை முரசு படிப்பாரு. நான் வேணும்னே முதல் நாள் பேப்பர் கொண்டு போய் கொடுப்பேன். அவரு கலாட்டா பண்றதுக்காக. அவரு படிச்சுட்டு திட்டுவாரு, என்ன ஒரே போட்ட நியூஸே போட்டுட்டு இருக்கானு அப்படின்னு. நான் போய் இல்லை இன்னைக்கு பேப்பர் இதுதான் சொன்னேன். திட்டுவாரு, டேய் என்னடா இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் நிறைய விளையாடுவேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி பெரிய ஆளுமைகிட்ட பழகிற மாதிரி பழகல, தாத்தா கிட்ட பழகிற மாதிரி நான் பழகிட்டு இருந்தேன். நீங்க அப்படித்தானே பழகணும், தாத்தா தானே. ஆமா ஆமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அவர் நாமக்கல்ல இருப்பாங்க, வருஷத்துல 2-3 மாசம் எங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அப்படி அந்த நேரத்துல பழகிறது தான் இது. அதெல்லாம் மறக்க முடியாது நாமக்கல். படிப்புகளை நூலாக்கம் பண்ணுங்க, விட்டு போனதை. கண்டிப்பா நல்ல ஒரு நல்ல ஆலோசனை. நல்ல ஆலோசனை சொன்னீங்க திலகவதி அவர்களே. அடுத்து ஐயாசாமி அவர்கள், காப்பாளர், மயிலை திருவள்ளூர் தமிழ் சங்க காப்பாளர் ஐயாசாமி அவர்கள் என்ன சொல்றான்னு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு உரை, சிறப்பான உரையா அமைஞ்சுது. அது மாத்திரம் இல்ல, அவர் குரல் இனிமையா, அன்னைக்கு பாடல் அன்னைக்கு நான் கேட்டேன், இனிமையா இருந்தது. இன்னைக்கு பாடுறப்பவும் அதே மாதிரி இனிமையா இருந்தது, குரல் இனிமை. அப்புறம் அந்த அவரு தாத்தா இறந்தப்போ யார் யார் வந்தாங்கன்னு சொன்னாரு. காமராஜர் வந்திருக்காரு, மாப்போசி வந்திருக்காரு, கலைஞர் வந்திருக்காரு. இதெல்லாம் அவங்களுடைய பெருமைகளை சேர்ப்பது. அதனால ரொம்ப சிறப்பா வாழ்ந்திருக்கிறாரு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். நிறைவு. நன்றி நன்றி. இந்த இடத்துல ஒரு தகவல், ஏன்னா
நாமக்கல்லார் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர்ல நாமக்கல்லாரும். எனக்கு பாரதியார், பாரதிதாசன், கவிமணி பாடலும் நிறைய மனப்பாடம் பண்ணி. ஏன்னா நான் பேச்சு போட்டி அதுக்கெல்லாம் போறதுன்னா இதெல்லாம் ரெடிமேடு சரக்குகள் கையில ரெடியா இருக்கும். பாரதியாரை பத்தி பேச போனோம்னா என்ன சொன்னேன், கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை. யாரு? நாமக்கல்லார் பாடுறாரு. கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை. இப்ப யாரும் இல்லையா? கம்பன் இல்லையா? கற்பனைக்கு அங்கு ஓர் காளிதாசன் இல்லை. செவி நாடும் கீர்த்தனைக்கு தியாகர் இல்லை. தேசிய பாரதியின் திறமும் இல்லை. எனக்கு அதான் பிடிக்கும். அப்ப தேசிய பாரதியின் திறமும் இல்லை. இத நம்ம வண்ணக்களஞ்சியத்திலே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐயா சாமி நினைத்து பாருங்க. வானொலியில வண்ணக்களஞ்சிய நிகழ்ச்சியில நான் அதிகமான பாடல்கள் பாரதியார், பாரதிதாசன் சொல்வது போல நாமக்கல்லார் பாடலையும் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, படித்தறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாட்டிசைக்க கேட்பானாகி துடித்து எழுந்து தன் மெலிந்த தோளை கொட்டி துளை மிகுந்த கந்தலுடை சுருக்கி கட்டி எடுத்து எறிய வேணும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இக்கணமே என்று ஆர்த்து அடித்துரைத்து ஆவேசம் கொள்வான் என்றால் அப்பாட்டின் பெருமை சொல்ல யாரே வந்தார்? கேட்பது நாமக்கல் கவிஞர். அதுல எனக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு இந்த பாட்டை பத்தியே நான் 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இந்த ஒரே பாடலுக்கு 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்தேன். அவன் ஏன் அந்த துணியை சுருக்கி கட்டணும்? அவன் ஏழை, உடுத்தது கூட துணி கிடையாது. அது ஓட்ட துணியை போய் சுருக்காம இருந்தா எப்படி தெரியும்? தெரிஞ்சு அதனால சுருக்கி கட்டினானா. இன்னொன்னு, ஓடுவதற்கு தடையா இருக்கும், கிழிஞ்சு போயிடும். அதனால அந்த என்ன சொல் சுருக்கி கட்டி எடுத்தெறிய வேணும் இந்த அடிமை வாழ்வை இப்பொழுதே இக்கணமே என்று ஆர்த்து அந்த ஒவ்வொரு சொல்லும் உயிரோவியமா இருக்கும் ரொம்ப. அதனால நமக்கெல்லாம் இருக்க பாடல்கள் அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஆளுமைய நம்ம கண்டிருக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து நமது மென்பொருள் அன்பர் ஆர்.என். கருணாநிதி அவர்கள் வாங்க, காணொளி காட்சி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயாவுடைய உரை வந்து ரொம்ப மிக அருமை. ஆக்சுவல் வந்து தாத்தாமார்கள் செய்கிற புண்ணிய காரியம் சமுதாய பணி பேரன்மார்கள் அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்திருக்கணும். அந்த வகையில எங்க தாத்தா ஏதோ ஒரு சின்னதா ஒரு இது பண்ணியிருந்தாலும் எனக்கும் அந்த அந்த அதனுடைய மகிழ்ச்சி எனக்கு தெரியும், அதனுடைய அனுபவிக்கிறது தெரியும். அந்த வகையில் நீங்க கொடுத்து வைத்தவர் தான். அதாவது இப்ப உங்களுடைய பேச்ச ஆரம்பிக்கும் போது நான் எப்படி பேச போறேன் அப்படின்னு நீங்க இது பண்ணீங்க. அதாவது இங்க இருக்கிற எல்லாரும் வந்து அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஒப்பானவர்கள். போய் ரயில்வே இதுல வந்து ட்ராக்ல தூக்கி ட்ரெயினை வச்சாச்சுன்னா அது அடிச்சு இக்னைட் பண்ண உடனே எவ்வளவு ஃபாஸ்டா போகுமோ அந்த அளவுக்கு பேச்சாளர்கள் சான்ற பெருமக்கள் இங்க இருக்கிற இந்த சபையில வந்து வெறுமனே இந்த ட்ராக்கை செக் பண்ற இன்ஜினை தூக்கி வச்சுட்டு 2 தள்ளி விட்டுட்டா எப்படி பேசுவாங்களோ அது போல உங்களுடைய அது என்ன வேகம் செல்லுமோ அது போல உங்களுடைய பேச்சு இருந்தது. ரொம்ப ஒரு அருமையான 2 ராகத்தை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. புன்னகராளி ஒரு ராகம், இன்னொன்னு வசந்தாவில பாடினீங்க. அதுக்கடுத்து 2 பாடல்களை கண்டுபிடிக்க முடியல. 2வது நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து அது 2 கர்நாடக சங்கீத ராகம். ஆக்சுவலு திரைப்படத்துல கூட உன்னால் முடியும் தம்பியில கூட என்ன சமையலோ அப்படின்ற அந்த ராகத்தை பேஸ் பண்ணி 2வது பாட்டு பாடினீங்க நீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நான் அந்த காலத்துல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்த விகடன், குமுதம், இந்த ராணி பத்திரிகைகள் வரும் பாத்தீங்களா, அதுல வந்து கல்கண்டு தமிழ் எழுத்தாளர் தமிழ்வாணன் வெளியிட்ட கல்கண்டு புத்தகத்துல வந்து திசையின் முத்துன்ற ஒரு துணுக்கெழுத்தாளர் அவரு வந்து ஒரு செய்தியை வந்து அவர் எழுதின துணுக்கெழுத்தாளர் தான் நீங்க சொன்ன உங்க தாத்தா சிறந்த ஓவியர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பிரிட்டிஷ்ல அவரு வந்து ஒருத்தருக்கு எழுதி கொடுத்ததா அதை அப்படியே அந்த நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் அந்த இளமை காலத்துல படிச்ச ஞாபகம் வந்தது. மிக அருமையா உங்களுடைய பேச்சும். உங்களை வந்து நான் வந்து ஜெனரல் பாடி மீட்டிங்ல சந்திச்ச போது ரொம்ப மகிழ்வா இருந்தது. பட் நெருங்கி பேச முடியல, எனக்கு பரிச்சயம் இல்லாதனால. இன்னைக்கு உங்களை நேர்ல இங்க இணையத்துல பார்ப்பதில் நான் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த செய்வனை அவர்களுக்கு அடுத்தது பூங்கோதை அவர்கள் தமிழாசிரியர். அறிமுக உரையினால அவருக்கு பேச வாய்ப்பு இருக்காது அல்லவா? இப்ப சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க உங்க கருத்து. வணக்கம் ஐயா. நாமக்கல் கவிஞரை தாங்கள் சொன்னது போல எனக்கும் மிகவும் பிடிக்கும். அவருடைய
நாமக்கல் பாடல்கள் பாடல்கள் கல்லார் பாடல்களில் ஆன்மீக சிந்தனைகள்னு ஒரு ஆய்வு கட்டுரை கூட நான் எழுதியிருக்கேன். அது போல அந்த உரை வந்து நான் இப்ப இந்த திருக்குறளுக்கு கட்டுரை எழுதும்போது கூட நாமக்கல் கவிஞருடைய உரையை வந்து நான் வச்சு அந்த கட்டுரை எழுதினேன், உலக திருக்குறள் மையத்துக்கு எழுதும்போது கூட. அதனால வந்து அவர்கள் வந்து நமக்கு மிக கவிஞர் பாரதியார், பாரதிதாசனை போல நாமக்கல் வந்து நம்ம நெருக்கமானவர். நீங்க வந்து அறிவு கலைஞர் போட்டிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நம்ம நாமக்கல்லார் பாடல்கள் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி வச்சுங்க. அது போல நூலகத்துல நாமக்கல் கவிஞருடைய எங்க பள்ளி நூலகத்துல இல்லாத போது அந்த புத்தகத்தை முதல்ல வாங்கி அதை வச்சு அந்த அளவுக்கு எங்களுக்கு உண்டு. இன்னைக்கு வந்து அவருடைய பேரனை பார்த்து அவர் பேசுறதை கேட்டது, பேசுறதை விட அவருடைய பாடல்கள் மிக இனிமையா இருந்தது. அதனால இன்னைக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்வதோடு வாழ்த்து சொல்வதோடு ஒரு மக்கட் செல்வம்னு கவிஞர் ஒண்ணு பாடல் எழுதியிருக்கிறாரு உங்களுக்கு. பெற்றிடும் செல்வத்தெல்லாம் பெரியது மக்கட் செல்வம், உற்றிடும் இன்பத்தெல்லாம் உயர்ந்தது மக்கள் இன்பம், மற்றிதை உலகில் எந்த மனிதனும் மறுக்கொணாது சற்றிதை மதித்து நாமும் சரிவர நடப்போமாக அப்படின்னு மக்கட் செல்வத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அதனால சிறந்த மக்கட் செல்வத்தினுடைய வழியில, அதாவது பேர் சொல்லும் பிள்ளையாக ஆனால் பேர பிள்ளையாக இருந்து இன்னைக்கு நம்மிடையே அவர் வந்து ஒரு நல்ல உரை, அதாவது இயலும் இசையுமாக ஒரு நல்லதொரு உரையை ஆற்றி இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள். இது ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு எல்லாருக்கும். அதனால வாய்ப்பு நல்கிய செய்யோன் ஐயா அவர்களுக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி இன்னைக்கு தங்களை சந்தித்தது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. அடுத்து நன்றி உரைக்கு முன்னால சந்தானம் அவருடைய கருத்தை சொல்லிட்டு நன்றி உரை சொல்லுவாரு. அதுக்கு முன்னால ஒரு கருத்து நாம சொல்லி ஆகணும். அண்மையில தான் கம்பன் விழா நடந்திருக்கு. வால்மீகி ராமாயணத்தையும் கம்ப ராமாயணத்தையும் ஒப்பிட்டு அற்புதமான ஒரு பாடல் பாடியிருக்கிறார். யார்? நாமக்கல் கவிஞர். என்ன சொல்றாரு? காட்டுக்கு போனாராம். காட்டுக்கு காடுன்னா காடு மரங்கள் அடர்ந்த சோலையில உள்ள போனோம்னா பலாப்பழம் இருந்திருக்கு. அந்த பலாப்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி பலாப்பழத்தை கொடுத்தவர் தான் வால்மீகி. கொடுத்த உடனே அந்த பழத்தை உடனே சாப்பிட முடியுமா? பால் படர்ந்து முள் அடர்ந்து பருத்து நீண்டு இருக்கும் பலவின் கனி பாருக்கு ஈந்தான். யாரு? வால்மீகி. இன்னும் 2-3 வரிகள் இருக்கு, எனக்கு நினைவுல வரல. எப்படி? பால் படர்ந்து பருத்து நீண்டு முள்ளடர்ந்த பலவின் கனி பாருக்கு ஈந்தான். ஈந்தவர் யார்? வால்மீகி. நான் இதெல்லாம் மேடையில பேசினது, இங்க மட்டும் இல்ல. நான் பேச்சு போட்டிக்கு இதுக்கெல்லாம் போகும்போது கம்பனை பற்றி பேசும்போது அப்ப ஏதாச்சும் வித்தியாசமா சொல்லணும்ல, மற்றவங்கள இருந்து நம்ம மாறுபட்டு சொல்லணும். அப்ப அப்படிப்பட்ட பலாச்சொலையை எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மேல் படிந்த பிசி நகற்றி, முதல்ல பால்ல இருப்பதற்கு நறுக்கி அதுல உள்ள பால்தாருக்கு தேங்காய் எண்ணெயை வச்சு அந்த பிசினெல்லாம் அகற்றி வாங்கலாம். மேல் படிந்த பிசி நகற்றி மெல்ல கீறினார. ஏன்னா சொலை வந்து அறுவடக்கூடாதான். மேல் படிந்த பிசி நகற்றி மெல்ல கீறி சுளை எடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தோருக்கு விருந்து வைத்தான் கம்பன் என்னும் கவிதை தச்சன்கிறார். எப்படி பாருங்க, சொல்ற நாமக்கல் கவிஞர் தான். அது கம்பன் என்னும் கவிதை தச்சன் மேல் படிந்த பிசிநகற்றி மெல்ல கீறி சுளையும் எடுத்து தேனும் சுளையெடுத்து தேனும் வார்த்து நூல் படிந்த மனத்தோர்க்கு விருந்து வைத்தான் கம்பன் என்னும் கவிதை தச்சன் அப்படிம்பாங்க. அதனால அப்படிப்பட்டது கம்பராமாயணத்தை, கம்பனையும் வால்மீகியையும் ஒப்பிட்டு அற்புதமான பாடல். அந்த பாடல்லாம் எல்லாம் நினைக்க தகுந்த பாடல்கள். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்து விட்டோம். நமது அதாவது மதுரையில திருவள்ளுவர் கழகத்தை மிகச் சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பா நடத்துவதற்கு தனது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அதன் பொருளாளர் சந்தானம் அவர்கள் இன்றைய நம் நிகழ்ச்சியில நன்றி உரை சொல்ல இருக்கிறார். அதுக்கு முன்னால உங்களுடைய கருத்து எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் நன்றி உரைக்கு வாங்க. ஐயா, இன்னொரு இருக்கிறார், சங்கர் நாராயணன் ஒருவர் இருக்கிறார். இல்ல, அவர்கிட்ட நான் பேச சொல்லியிருக்கேன், அவர் வரமாட்டிருக்காரு. வருவார். அவருடைய நண்பர் தான். நம்ம பேச்சா சிறப்பு விருந்தினருடைய நண்பர், நம்ம நண்பர் தான். பாப்போம். நீங்க சங்கர் நாராயணன் வரீங்களா? கருத்து சொல்லுங்களேன். வாங்க. சங்கர் நாராயணன்
யூ அன்மியூட் அண்ட் கம். பேசுங்க, வாங்க, சும்மா கருத்து சொல்லலாம். இது மேடை பேச்சு அல்ல, இது ஒரு சிந்தனை அரங்கம் தான். இது ஒரு அரங்கம். வாங்க, சரி, நீங்க பேசுங்க. முடியாச்சு. சந்தானம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்துள்ள இந்த அவையில் எனக்கு பேச ஒரு வாய்ப்பும், கவிஞர்களின் பேரின் சிறப்புரையை பற்றி எனது கருத்துக்களை பதிவு செய்யவும் நன்றி குறைவு நல்ல வாய்ப்பு வழங்கிய முனைவர் கலைமாமணி சேகன் அவர்களுக்கு முதலில் எனது நன்றி மலர்களை காணிக்க ஆக்கிறேன். ஐயா அவர்களின் சிறப்புரையை பற்றி கருத்து சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஒரு தகுதி மட்டும் உண்டு. தேசிய பாரம்பரியத்தில் வந்தவர் வ.உ.சி. அவர்களின் பேத்தியை திருமணம் செய்த அந்த ஒரு முறையால் ஐயா அவர்களுடைய உரையை பற்றி கருத்து சொல்வதற்கு ஒரு சில தகுதிகள் மட்டும் எனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஐயா, தவறாக எண்ண வேண்டாம். ஒரு தேசிய பாரம்பரிய குடும்பத்தில் உள்ளவர்கள். நம் நாட்டில் எத்தனையோ தேச தலைவர்களை மறந்து போய்விட்டோம். அந்த வகையில் கவிஞர் ஐயாவையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். எத்தனை தலைவர்களை நாம் இழந்து விட்டோம். அவர்களுடைய தன்னலமற்ற சேவையால் தானே இன்று நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்று நமக்கு இல்லை என்றால் நமக்கு ஏது இந்த வாழ்க்கை? ஆனால் நாம் கடந்து வந்த பாதைகளை பல பேர் என்ன ஒத்துக்க எத்தனையோ பேர்கள் அதெல்லாம் மறந்துட்டாங்க. அப்படிலாம் இல்லாம இந்த மாதிரி சுதந்திர தினம் வரும்போதாவது ஐயா மாதிரி போன்ற பெரியார்கள் கவிஞர்களை நினைவு கூட்டும் விதமாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களை வாரிசுகளை கொண்டு இந்த இணையத்தில் இணைப்பது மிக பொருத்தமான ஒரு விஷயம். அதுக்காகவே ஐயாவுக்கு முதலில் ஒரு நன்றி மலர்களை நான் கூறிக்கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய உரைகளை எப்படி சொல்வது, அவர்கள் தோற்றத்தில் நடிகராகவும் இருக்கிறார், பாடகராகவும் இருக்கிறார், கருத்து செறிவாகவும் பேசுகிறார். ஐயா அவர் கடைசியாக ஒரு பாட்டு பாடினார், நல்ல சமயமுடா, இன்னும் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த பாட்டை ஏன் சீக்கிரம் நிறுத்தினார் என்றே தெரியவில்லை. அவ்வளவு ஒரு அற்புதமான உரை ஐயா. நீங்கள் பட்டய கணக்காளராக இருக்கணும், எந்த பதவியில் இருந்தாலும் குடும்ப பாரம்பரியத்தை மறக்காமல் அதை நினைவு கொண்டு மக்களோடு பகிர்ந்து கொள்வது மிக பெருமை ஐயா. அது இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் மயிலை திருவுலக தமிழ்ச்சங்கம் தான். எத்தனை அறிஞர்கள் நான் நினைத்து கூட பார்த்தல, எத்தனையோ அறிஞர்களை அந்தந்த நிகழ்வு அந்தந்த நாள்களை ஒட்டி நமது சேனை அவர்கள் குழந்தை நம்மளோடு இணைத்து அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களுடைய உரையை கேட்பதற்கும் நமக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு மயிலை திருவுலக தமிழ்ச்சங்கம் சார்பாக நன்றிகளை முதலில் எனது கருத்துரையாக பதிவு செய்து கொள்கிறீர்கள். முறையாக நன்றி சொல்கிறேன் ஐயா. இன்று வரவேற்புரை நல்கிய திருமதி திலகவதி அம்மையார் அவர்களுக்கும் முதலில் நன்றி. அருமையான தொடக்க உரை. அவர்கள் தான் உங்களை மிக அருமையாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அந்த வரவேற்பை நல்கிய திலகவதி அம்மையார் அவர்களுக்கும், இரண்டாவதாக தலைமை உரையாற்றிய பேராசிரியர் முத்துவேல் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர்கள். இன்று தஞ்சை, நாளை திருச்சி, சென்னை அவர்கள் போகாத கூட்டமே ஊரே இருக்காது. தினந்தோறும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படிதான் சினிமாவில் கமலஹாசன் போல தசாவதாரம் போல முத்துவேலையா எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரா என்றே தெரியவில்லை. அந்தந்த நிகழ்ச்சிகளில் முகநூலில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு ஊரில் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நிகழ்வு நம்ம நிகழ்வுக்கு அவர் கலந்து கொண்டதற்காக திரு முத்துவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆங்கிலத்திலும் தமிழிலுமாக இந்த காணொலி வழங்கிய மதுரையில் என் வீட்டு அருகே இருக்கக்கூடிய இணைய நண்பர் திரு சாய் கிரியேஷன் நிறுவனர் கருணாநிதி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, எத்தனை தியாகிகள். இந்த நினைவை போற்றும் வகையில் இந்த நிகழ்வில் அருமையாக இணைத்து கொடுத்த சையன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஐயா, அடுத்ததாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட திரு ஐயாசாமி அவர்கள், நல்ல கருத்துக்களை வழங்கிய செல்வராணி மேடம் அவர்கள், அடுத்ததாக விஜயலட்சுமி ராமசாமி அவர்கள், அடுத்ததாக நமது அண்ணா யூனிவர்சிட்டி துணை முதல்வர் பூங்கோதை அம்மா அவர்கள் அனைவருக்கும், அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீர்களா. மீண்டும் மீண்டும் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், இது போன்ற தேச தலைவர்களின் வாரிசுகளை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வாருங்கள் ஐயா. அவர்களுடைய நினைவுகளையும் அவர்களை பற்றிய செய்திகளையும் நமது உறுப்பினர்கள் அனைவரும் கேட்டு நாமும் இந்த தேச உணர்வுகளை பெறுவதற்கு கொஞ்சமாவது இந்த போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையை கூறுகிறேன் ஐயா. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் வணக்கங்களும் ஐயா. மகிழ்ச்சிங்க, நன்றி. அருமை. அன்பர்களுக்கு ஒரு தகவல், நாளை மறுநாள் திருக்குறள் ஆய்வரங்கம். நாளை மறுநாள் 2வது வியாழக்கிழமை பன்னாட்டு திருக்குறள் இணையம் நிகழ்ச்சி இருக்கிறது. அடையாறு திருக்குறள் பேரவையை பற்றி பட்டாபிராம் இந்து கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஈஸ்வரி அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது அடையாறு திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் அவர். இப்பொழுது அதை பற்றி, அந்த சங்கத்தினுடைய தோற்றம், வளர்ச்சி, அதை பற்றி நாளை மறுநாள் உரை நிகழ்த்த இருக்கிறாங்க. அனைவரும் வாருங்கள். இன்னொரு தகவல், இந்த ஆண்டு திருவள்ளுவர் மலருக்கு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து விட்டோம். அதை சொல்லிக் கொள்றோம். அது என்ன தலைப்புன்னா, திருவள்ளுவர்
தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். ஏன்னா இப்ப எலெக்ஷன் டைம், அதையாச்சும் ஒவ்வொருத்தரும் தெரியட்டுமே. நல்லாட்சி நெறிமுறைகள், திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள். இங்க வானொலியில எலெக்ஷன் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நான் நிறைய வழங்கி இருக்கிறேன், நான் பணி செய்த போது. இப்ப போய் அங்க யாருக்கும் சொல்ல முடியாது. நம்மால் சொல்ல முடியும். எப்படி? திருவள்ளுவர் மூலமா சொல்ல முடியும். நம்ம மலரில் உள்ள கட்டுரைகள் அவர்களுக்கு நல்ல நெறிகளை உணர்த்தட்டும். அதை முதல்ல எழுதும் போது நன்னெறிகளை எழுதுறவன் உணரணும், எழுதுவதை மற்றவர்கள் உணரும்படி எழுதணும், அதை படிக்கிறவர்களும் அதை உணரணும். ஆக திருவள்ளுவர் தெளிவுறுத்தும் நல்லாட்சி நெறிமுறைகள், அதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் உள்ளன, எத்தனையோ தலைப்புகள் உள்ளன. இது பொது தலைப்பு. இந்த பொது தலைப்புல கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், வில்லுப்பாட்டு எந்த வடிவிலும் எழுதலாம். சிறந்த 10 படைப்புகளுக்கு பரிசுகளும் வழங்கப்படும் என்ற தகவலையும் இப்பவே சொல்லிக்கிறோம். அது மாதிரி அறிவியல் பூங்கா 66 மிக சிறப்பா வெளியிட்டோம். இங்க நம்ம மணிப்பூர்ல, மணிப்பூர் IIIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அங்க போனதனுடைய விளைவு அவர்கள் அறிவியல் பூங்கா மிக சிறப்பா இருக்கு, அதே இதை நீங்க ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் கொண்டு வரலாமே, ஆங்கிலத்தில் கொண்டு வந்தால் எங்கள் நூலகத்தில் வாங்கி மாணவர்களை படிக்க செய்வோமே என்றார்கள். இன்னொன்னு அவங்க சொன்னது, அறிவியல் பூங்கால லேட்டஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க, இட்ஸ் வெரி குட் அப்படின்னாங்க. அப்ப அவங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது ஆங்கிலத்திலையும் கொண்டு வாருங்கள், ஹிந்தியிலும் கொண்டு வாருங்கள் இருக்காங்க. அந்த இரு முயற்சியையும் அநேகமா 67வது இதழே செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். பார்க்கலாம் அது எப்படி. இந்த மாத நிறைவுல 67வது அறிவியல் பூங்கா வந்துவிடும். இங்க உள்ள எல்லாருமே நீங்க அறிவியல் பூங்கா வாசகர்களா இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் 66ஆம் அறிவியல் பூங்கா மணிப்பூர்ல வெளியிட்டது கிடைச்சிருக்கும். இனிமேல் 67வது பூங்கா இந்த மாத இறுதிக்குள்ள தயாராகி பெரும்பாலும் செப்டம்பர் முதல் வாரத்தில் உங்கள் இல்லத்தை வந்து அடைந்துவிடும் என்ற நல்ல செய்தியும் தெரிவித்து, நாளை மறுநாள் 2:45 3 மணி நிகழ்ச்சியில 10 நிமிடத்துக்கு முன்னதாக சந்தித்து மகிழ்வோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். பூங்கோதை அவர்கள் அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சிக்கான மாணவர்களுக்கு கையேடு எல்லாம் கொடுத்துட்டோம், பள்ளிகளுக்கும் கொடுத்துட்டோம். அவர்கள் அண்ணாஜம் பள்ளியில சொல்லி உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அக்டோபர் 12ஆம் தேதி குழந்தைகளுக்கான அறிவு களஞ்சியம் போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை தான். அதற்கான கையேடு, அந்த புக்லெட் நம்ம கொடுத்துட்டோம், தகவல் களஞ்சியம் கொடுத்தாச்சு. அதை மாணவர்களுக்கு வழங்கி நிறைய மாணவர்களை சேர்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்க. ப்ரீ-KG முதல் +2 வரைய போட்டி நடத்துறோம் சார். ப்ரீ-KG முதல் +2 வரைய ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் குறையாத மாணவ மாணவிகள் சென்னையில உள்ள எல்லா பள்ளிக்கூடத்திலும், இந்த குறிப்பா சொன்னா அந்த கிராமத்துல உள்ள பஞ்சாயத்து போர்டு பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து கூட பங்கேற்கும். ஆக இந்த நல்ல நிகழ்ச்சியில பங்கேற்க வகை செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்வோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.